السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தொடரிலே கணவன் மனைவி உரிமைகளும் கடமைகளும் என்கின்ற பகுதியை நாம் பார்த்து வந்தோம். அதில் தான் அடுத்த முக்கியமான 2 பகுதிகளும் இணையும். என்னன்னு சொன்னால், பலதார திருமணம், அது தொடர்பான சட்டங்களும், அதுபோல் சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளுக்கான இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன என்ற பகுதியும் இதில் தான் என்ன செய்யும் நுழையும். இதை பலதார திருமணத்தை நம்ம சிக்கல்கள் பிரச்சனைக்கு அடுத்ததாகவும் வைக்கலாம், முந்தைய என்ன செய்யலாம் அதை வைக்கலாம். இருந்தாலும் அடுத்த பிரச்சனைகளோடு இது சம்மந்தப்படுறதுனால, விவாகரத்து போன்றவைகள் எல்லாம் இதோடு சம்மந்தப்படுவதனால அந்த சப்ஜெக்டை இதையே நம்ம ஆரம்பமாக வைக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த பலதார திருமணம் சம்பந்தமாக நம்ம ஓரளவுக்கு விரிவாக பேச முடிஞ்ச ஒரு முக்கியமான தலைப்புகளில் இது ஒன்று. அதனால் இதில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பலதார திருமணம் சம்பந்தமாக இஸ்லாம் கூறும் குடும்பவியலுக்கு தேவையானதை விட இன்னும் உள்ள நிறைய விஷயங்களையும் ஓரளவுக்கு விரிவாக நம்ம இதில் சொல்லலாம், விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம். ஃபர்ஸ்டாக என்னன்னு சொன்னால், இந்த பலதார திருமணம் சம்பந்தமாக இஸ்லாம் மட்டுமே விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இஸ்லாத்தை மட்டுமே என்ன செய்வாங்க, பலதார திருமணத்தை இஸ்லாம் அனுமதிக்கிறது. அது பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முதலாவது அனுமதிக்கிறது. அது என்ன, அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை ஒரு ஒழுக்கங்கெட்ட மார்க்கம் அப்படின்ற மாதிரி அதை காட்டுவதற்கான ஒரு நிலை. திருமணம் முடிக்கிறது தான், திருமணத்தை அனுமதித்ததுனால ஒழுக்கங்கெட்ட மார்க்கம் அப்படி என்று விமர்சிக்கிறாங்கன்னா, அந்த விமர்சனத்துடைய நபர்களுடைய உள்நோக்கம் என்ன, அல்லது உண்மையாக விமர்சிக்கிறவங்களுடைய அறிவு என்ன அப்படி என்பதை என்ன செய்யலாம், அதில் நம்ம பார்த்துடலாம். 2வது, இது பெண்களுக்கு செய்யப்படக்கூடிய என்ன ஒரு அநியாயம், அதாவது ஒரு உரிமை இழப்பு அப்படி என்று சொல்லக்கூடியது. அடுத்தது 3வதாக பொருளாதார, உலகத்துடைய பொருளாதார நெருக்கடிக்கு இதுதான் மிக என்ன காரணமாக. இது காரணம் இனப்பெருக்கம், சனப்பெருக்கம் எல்லாமே அதில் என்ன செய்ய இருக்கின்றதனால் அது ஒரு பிரச்சனையாக மாறுது. அடுத்தது 4வதாக பொருளாதார நெருக்கடிக்கும் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக என்ன செய்கிறது, மாறுகிறது என்று ஒரு விமர்சனம். அடுத்ததாக ஆரோக்கியமின்மை, இன்னும் உள்ள விஷயங்கள் எல்லாவற்றையும் இதில் இணைச்சி என்ன செய்கிறாங்க அதை காட்டுவதை பார்க்கிறோம். இது இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய விமர்சனம். இஸ்லாத்துக்கு உள்ள இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு 3 பேராக என்ன செய்யலாம் சொல்லலாம். அவங்க யாருன்னா, முதலாக பாதிக்கப்பட்டவங்க, முழுமையாக நோய் பாதிக்கப்பட்டவர்கள். அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, அதை அப்படியே சரி காண்றாங்க. இஸ்லாத்தில் பலதார திருமணம் ஹராம், இஸ்லாத்தில் பலதார திருமணம் ஹராம் என்ற முடிவுக்கு என்ன செஞ்சிடறாங்க வந்துடுறாங்க. இது ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு, அது அரபுகளுடைய வழக்கம், அல்லது என்ன அந்த காலத்திலேருந்து ரசூலுல்லாஹ் மாற்ற முயற்சி எடுத்தார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க. இது அந்த சிலபஸின் காரணமாக ஏற்பட்ட விளைவு, அல்லது கலாச்சாரத்தின் காரணமாக ஏற்பட்ட விளைவு. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் நிபந்தனை, அதாவது முடிக்காம இருக்கிறதுக்கு மேக்சிமம் எவ்வளோ நிபந்தனை போடலுமோ அவ்வளோ நிபந்தனைகளை என்ன செய்து போட்டுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த திருமணத்தை அவ்வளோ விரும்பவில்லை, அல்லாவும் விரும்பவில்லை. விரும்பாம தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிற மாதிரி, இந்த தலாக்கை விரும்பாம அனுமதிச்சான்னு சொல்ற மாதிரி, இந்த விரும்பாம இந்த பலதார திருமணத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், அனுமதிச்சிட்டாண்டு ஒரு சிலர் ஸ்ட்ரிக்டான நிபந்தனைகளோடு என்ன செய்யறாங்க, அதை அதாவது அனுமதி என்று சொல்ல வராங்க. ஆனால் அனுமதிக்கான சூழ்நிலை இல்லை. அதை மேக்சிமமாக இது சாத்தியமற்றது போன்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்யறாங்க கொண்டு வராங்க. இவங்களும் அதாவது மார்க்கத்துடைய விஷயத்தில் அறிவில்லாம, ஒரு தெளிவில்லாம செய்யக்கூடியவர்களா இருக்கிறாங்க. 3வது தரப்பு யாரு அப்படின்னா, இவங்க தான் மிச்சம் டேஞ்சர் மற்ற எல்லாரும் விட. ஏன்னா அவங்களெல்லாம் நம்ம மார்க்கத்தோட சம்பந்தப்படாம வச்சிடலாம், இந்த மார்க்கத்துக்கு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல விளக்கம் இல்லைன்னு சொல்லிடலாம். 3வது யாரு அப்படின்னு சொன்னா, குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஆதாரம் காட்டி பலதார திருமணத்தை ஒரு சாத்தியமற்ற உண்டாக, அல்லது ஏதோ ஒரு அதாவது மிகவும் வரையறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில மட்டும் திருமணம் முடிக்கக்கூடிய ஒன்றாக, யுத்தத்தில் ஆண்கள் இழப்பு, அதே போல என்ன இந்த நோய்களால் ஆண்களுடைய இழப்பு, அவசரமாக ஆண்களுடைய மரணங்கள், இது போன்றதால ஆண்களுடைய எண்ணிக்கை என்ன செய்யுது, குறைஞ்சிட்டு வருது. அதனால அது போன்ற சூழ்நிலைகளில் இஸ்லாம் என்ன செய்யுது, இதை அனுமதிக்குது. அப்படி என்று சொல்லி வரலாற்று ரீதியாக ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மாதிரி என்ன இதை கொண்டு போறவங்க. அடுத்து அல்லாவை நீங்க அப்படி முடிக்க முடியாது, உங்களால சாத்தியம் இல்லை அல்லாஹ் தஆலா சொல்றானா, நீதியை நீங்கள் பயந்தால், நீதியாக நடக்க முடியாது என்று பயந்தால், அது மட்டுமல்ல அல்லாஹ்வே சொல்றான், வலன் தஅதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும்,
நீங்க எவ்வளவு ஆர்வத்தை செலுத்தினாலும் உங்களால் நீதியாக நடக்கவே முடியாது. அப்ப நீதியாகவே நடக்க முடியாது என்று அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், நீதியற்ற ஒன்று அல்லாஹு தாலா அனுமதிக்க மாட்டான் அப்படி என்ற வாதங்கள். அதே போல் இஸ்லாம் மேக்சிமம் குறைக்க ட்ரை பண்ணிச்சு. ரசூலுல்லாஹ் 11 திருமணம் முடிச்சாலும் அது விதவைகளாக பார்த்து தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிச்சாங்க. நபிகளாருடைய திருமணமும் இலக்குகளும் அது சப்ஜெக்டை நாங்கள் ஒரு தலைப்பா என்ன செய்வோம் அல்ல சொல்லுவோம். அப்போ அதுக்காக வேண்டி தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க. அது போல என்னது ஆயிஷாரெல்லாம் அவளை அதை பொறுத்த வரைக்கும் அன்றைய வளமையில முடிச்சாங்களே தவிர மற்றபடி கன்னி பிள்ளைகள் யாரையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, முடிக்கல. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு, ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு 40 வயசு, இன்னும் ஏதாவது 60 வயசு கொண்டு போறதுக்கு ஏதாவது செய்தி இருந்தா அதை இங்க ஒரு ட்ரை. சரியா, 40 வயசுன்றது வரலாற்று அறிவிப்பு. சரியா, பலகீனமா இருக்கலாம், பலமாகவும் இருக்கலாம். அப்படி சொல்லிட்டு போறது வேற, பலகீனமானது அது 20 தான் சரியானது. ஆனா அந்த எப்படி கொண்டு போறாங்கன்னு சொன்னா அதை எந்த அளவுக்கு கொண்டு போயிருமோ. ரசூலுல்லாஹ்ல திருமணத்திலே நோக்கங்களே வேற மாதிரி காட்டக்கூடிய அமைப்பிலான சில முயற்சிகள் இதெல்லாம் செஞ்சு குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அடுத்தது இது ஜஸ்ட் ஒரு அனுமதி, அந்த அனுமதியும் வடதுருவம் தென் துருவத்துக்கு பொருத்தமான அனுமதி என்ற மாதிரி என்ன, அதாவது அவ்வளவுக்கான ஒரு 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 வரையறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கொண்டு போறவங்களை நீங்க பார்க்கலாம். அப்ப பலதார திருமணம் என்றது இந்த அளவு ஒரு அதை விமர்சனத்துக்கு உட்பட்டு இஸ்லாத்தை நோக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமாக நம்ம என்ன செய்யறோம், பார்த்து வருகிறோம். இப்போ பலதார திருமணத்தை இப்படி விமர்சிக்கக்கூடிய இது உண்மையிலேயே இஸ்லாம் மட்டும்தானா பலதார திருமணத்தை அனுமதிச்சிருந்துச்சு? பலதார திருமணம் என்பது மனிதனுடைய வளமையில இருந்த உண்டா, இயல்புல இருந்த உண்டா? இதை இஸ்லாம் விமர்சிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய மார்க்கமா, போற்றப்பட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ஒரு மார்க்கமா அப்படின்றத நீங்க இந்த சட்டங்களை படிச்சு முடிகிற டைம்ல வழங்கிது. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் விவாகரத்தை என்ன செய்யும், அனுமதிக்கும். ஒரு பெண்ணும் விவாகரத்து செய்யலாம், ஆணும் விவாகரத்து செய்யலாம்னு சொல்லும். மற்ற மதங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விவாகரத்து ஒரு தெய்வீக குற்றம் மாதிரி கொண்டு போய் வச்சிருவாங்க. விவாகரத்து எடுக்க எல்லாம் இருக்கும். இதை கூட என்ன செய்வாங்க அவங்க சொன்னா, உரிமை இல்லாம இருக்குது, டைவோர்ஸ் பண்ற உரிமை இல்லை, டைவோர்ஸ் கேட்கறதுக்கு உரிமை இல்லை. இதை பாராட்டி கண்டிக்கிறான். அதாவது மனித உரிமை, ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் பேசிட்டு கூடிய இந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா பாராட்டி கண்டிக்கிறான். என்ன பாராட்டுறாங்கன்னு சொன்னா, கணவன் மனைவியுடைய இணைப்புன்ற சாதாரண இணைப்பா, சகோதரர்களை பிரிக்கலாமா, அது மாதிரிதான் கணவன் மனைவி பிற்படி லேச இஸ்லாத்துல தலாக் தலாக் என்ன செய்யறாங்க, முடிச்சுட்டு போய் விடுகிறார்கள் அப்படி என்று சொல்றாங்க. உனக்கு உரிமை தந்திக்கிறது, அந்த உரிமை இஸ்லாம் எப்படி தந்து வச்சிருக்குது, அந்த உரிமை என்ன அடிப்படையில் செய்யலாம் என்ற நிபந்தனைகள் எல்லாம் இஸ்லாம் சொல்லி வச்சிருக்கு. அதே போல பலதார திருமணத்துக்கு இஸ்லாம் நிபந்தனை சொல்லக்கூடாது. திருமணத்துக்கே இஸ்லாம் நிபந்தனை சொல்லி தான் வச்சு, அது முதல் திருமணத்துக்கு தான். பலதார திருமணத்துக்கு இப்ப நீதியை பயந்தால் நீங்க, அது பதில வரும், நீதியை பயந்தால் நீங்க பலதாரத்தை, அப்ப ஒரு திருமணத்துக்கு நீதியை பயப்படாட்டி ஓகே தானே? அப்ப ஒரு திருமணத்துக்கு நீதியை பயந்தால் வரத்தான் செய்யும், பலதார திருமணத்துக்கு வரத்தான் செய்யும். அப்ப நீதியை செலுத்தவே முடியாதுன்ற 2 ஈச்சப்பழம் இருக்குது, இதுல 2 வைஃபும் ஒன்று எடுத்துக்கங்க, செலுத்தலாம் தானே நீதி. 2 ஈச்சப்பழம் இருந்தா 2 நிலம் இருக்குது, உனக்கு ஒரு நிலம் உனக்கு ஒரு நிலம், 2 பிள்ளைக்கு பிரிச்சு கொடுக்க மாட்டா, அப்பா அம்மாவுக்கு பிரிச்சு கொடுக்க மாட்டா, சகோதரர்களுக்கு பிரிச்சு கொடுக்க மாட்டா, ஏன் இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம், எல்லாரும் பிரிச்சு கொடுக்கலாம். அப்ப எப்படி நீதி செலுத்த முடியாது? இஸ்லாம் சொல்லும் நீதி செலுத்த முடியும், விளங்கிட்டா? அப்படின்னா நீதிபதியே நிக்கலாம் போயிடும். ஆனா இதெல்லாம் இந்த விளக்கம் இல்லாதனால, குர்ஆன் வசனம் என்னத்தை சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, விளக்கம் இல்லாததுனால வந்த விமர்சனங்கள். எனவே இது இஸ்லாம் போற்றப்பட வேண்டிய, பாராட்டப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறத இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, இடையில இந்த மார்க்கத்துடைய தனி தூய்மையும் ஆதாரத்தன்மையும் ஒரு கொள்கை நிலைத்திருக்கணும்னா 5 அடிப்படைகள் வேணும். அதுல மிக முக்கியமானது திரும்பி போறதுக்கு மூலாதாரம் தூய்மையா இருக்கணும். திரும்பி போவதற்கு மூலாதாரம் தூய்மையாக இருக்கணும். மூலாதாரத்துல கலப்பு இருக்குது, இணைப்பு இருக்குது, திருப்பி இருக்குது அப்படின்னு வந்துட்டா திருப்பி போறது கஷ்டமா இருக்கும். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு, அதாவது இந்த ரோமர்களோட கிறிஸ்தவ உலகம் கலந்து விட்டதனால அவங்க பலதார திருமணத்தை என்ன செஞ்சாச்சு, ஆறாமாக்கிட்டாச்சு, தடை செஞ்சு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அறிவிப்பு செஞ்சுட்டு தான் இந்த நவீன உலகத்துக்கு என்ன செய்யறாங்க, அவங்க என்ட்ரி ஆகுறாங்க. அப்ப அதனால பலதார திருமணத்தை அவங்க என்ன, அதாவது பைபிள்லையோ தோராலையோ எடுத்து நம்ம காட்ட போனா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அதெல்லாம் ஆரம்பத்தில் உள்ள சட்டங்கள், அப்புறம் அது இல்லை, அது இப்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டடான அல்லது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் இது அனுமதி என்கின்ற அமைப்புல தான் என்ன செய்வாங்க அவர்கள் சொல்லக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அப்ப இவர்கள் எல்லாம் பௌத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வாழ்வியல் கோட்பாடு என்றதை விட ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு உளமுக்தி நிலை அடையக்கூடிய ஒரு கோட்பாடோடு சம்பந்தப்பட்டது. அதனால அதுல கூடும் கூடாது என்பது என்ன செய்யல, பேசப்படல. ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் அவங்கள வந்துச்சு, மத குருமார்கள் திருமணம் முடிக்கலாமா இல்லையான்னு சொல்லி வணங்கிட்டா. அதுல 2 மகாயான ஹீனயானேன்னு சொல்லி பிரிவுகள் இருக்கு. அதுல சிலர் ஜப்பான் அது போன்றவை சேர்ந்தவங்க முடிக்கலாம்னு, இவங்க முடிக்க கூடாது என்று சொல்லியும் சில பிரச்சனைகள் என்ன செய்யுது அதுல வந்துச்சு.
அதனால ஒரு உள்ளுக்க பிரச்சனை வந்துச்சு. அதை இங்க கொண்டு வரணும், இங்க உள்ள இளைஞர்கள் சொல்றதும் விளங்கிட்டா இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது அல்லாம மத்த மத கோட்பாடுகளை பார்த்தா மத குருவண்டா திருமணமே முடிக்க கூடாது என்ற இடத்துல தான் வச்சுக்கிறாங்க. அப்ப மற்றவங்களுக்கு ஒரே ஒரு திருமணம் மட்டும் என்னது அனுமதி என்ற இடத்துக்கு அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, கொண்டு வந்திக்கிறாங்க. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக சரியாவுடைய சட்டம் தூய்மையா இருக்குது, அனுமதி என்று இருக்குது, அதுக்கான வரையறை இருக்குது, அதுக்கான நிபந்தனைகள் இருக்குது, எல்லா விஷயங்களும் இஸ்லாம் சொல்லியிருக்கு. ரைட். இப்ப இந்த விமர்சனத்துக்கு முன்னால நாங்க மனித இயல்புகளும் மனிதனுடைய இயல்புடைய இதனுடைய வரலாறை பற்றி நாங்கள் ஓரளவு என்ன செய்யணும், இதில் தெரிஞ்சிருக்கணும். எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனால் சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இது மனிதனுக்கு இயல்பாக வரக்கூடிய என்ன ஒரு உணர்வுன்றது ஆணாக பிறந்த எல்லாருக்கும் தெரியும். ஆணாக பிறந்த எல்லாருக்கும் இஸ்தஃப்தி கல்ப, அவங்களோட உள்ளத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டால் அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஆணுடைய இயல்பு அப்படி என்று சொல்றது, அதாவது உள ரீதியாக அவனுக்கு ஆசை வரக்கூடிய அமைப்புல 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 8 அல்ல 10 வேணா ஆணுக்கு என்ன செய்யலாம், முடிக்கக்கூடிய மைண்ட் செட்டும் ஆசைகளும் இருந்து கொண்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உணர்வுல தான் ஆண் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி ஒரு உணர்வு இருந்தா தான் ஒரு திருமணம் முடிச்சவனும் கூட ஒழுங்கா வாழலாம். அப்படி ஒரு உணர்வு இருந்தா தான் அவனுக்கு இந்த மனைவியை பற்றிய சிந்தனையும் வரும், ஆசையும் வரும், உணர்வுகளும் எல்லாமே என்ன செய்யும் வரும். கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த மனைவி, அந்த கணவனை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அந்த மனைவி இருப்பா, கற்ப பேணக்கூடிய சூழ்நிலை அந்த மனைவி இருப்பா. அது பல இந்த உணர்வோடு அல்லாஹ் படைச்சிக்கிற பலதார திருமணத்துக்கு மட்டுமல்ல, ஒரு தார திருமணமாக இருந்தாலும் சரி, ஒரு தார மனமாக இருந்தாலும் இந்த உணர்வு இருக்கணும். அதே போல இன்றைக்கு பயாலஜிக்கலி விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, டெஸ்டஸ்ட்ரோன் என்று சொல்லக்கூடியது ஆண்கள்கிட்ட மற்றவர்களை விட ஒரு 10-20% என்ன செய்யுது, அதிகமாக இருக்குது. இது வயது போற டைம்ல அவனுடைய இதுல குறைவு ஏற்படலாமே தவிர அது முழுசா என்ன செய்யாது, நீங்காது அப்படி என்று சொல்லி நம்ம சொல்றது. ஆணினம் மனித இனத்துல மட்டுமல்ல, உலகத்துல கால்நடைகள் உயிரினங்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த இயல்புல தான் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். காரணம் இனப்பெருக்கம் என்று நடக்கணும் என்பதற்காக. இதையும் அதையும் ஒப்பிடல. ஆனா சமூக ரீதியாக நம்ம பார்க்கிறோம் மற்ற விஷயங்கள்ல அதுக்கு கிட்ட என்ன சொல்லிடுவாங்க, நாங்களும் மிருகங்களும் ஒன்றான்னு என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க. அப்படி இல்ல, உயிரியல் ரீதியா சட்டப்படி நீங்க ஒன்று சொல்ல வேண்டியவங்க தான் யாரு, நம்ம டார்வின் குரு, சரியா? அவங்க எல்லாம் குரங்கும் மனிதனும் ஒன்றிலிருந்து தோன்றிடுவாங்க. அவங்க இதை மறுக்கலாம், இப்படியான இயல்புண்டு என்ன செய்யும் இருக்கும் அப்படின்றத மறுக்கலாது. எங்க எடுத்தாலும் சொல்லி ஒரு 10 பெண்ணாடுகள் நம்ம வாங்குறோம்னா ஒரு ஆணாடு மட்டும் வாங்கு, வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ரெண்டுக்கு வேற விடுறாங்க. எனவே ரெண்டுக்கு வேற ஒண்ணா அடுத்த ஆடுகளுக்கு ஆஸ்திரேலியன் ஆடா இந்த ஆடை கொண்டு வந்து கூட வச்சு அதுக்கு என்ன செட்டப். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் அஸ்பில் ஃபஹல், அந்த மாதிரி என்ன, அதாவது இணையை விட்டு கூலி வாங்குவதை நபி அவர்கள் தடுத்தார்கள் என்ன ஹதீஸ் வருது புகாரில. அதுக்கு நம்ம சட்ட ரீதியாக இஸ்லாம் என்ன செஞ்சீங்க, அதுக்கு சொல்லி வச்சிருக்கு. இதெல்லாம் நடந்தேன்னு சொன்னா ஒரு ஃபேவர்ல என்ன செய்யணும், நடக்கணுமே தவிர அதுல கூலி வாங்குறது ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அதே போலதான் எந்த ஒரு சப்ஜெக்ட், ஒரு வீட்டுல கோழின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 10 கோழி இருந்தா ஒரு சேவலை தான் என்ன செய்வாங்க வச்சுக்கின்றிருப்பாங்க. அது ஈக்குவலா இருக்கிற மிருகங்களா இருந்தாலும் நீதி செலுத்த வேண்டும் 10க்கு 10 என்ன செய்யறது இல்ல, யாரும் செய்யறது இல்ல. கால்நடையும் ஒரு உயிர் தானே என்று சொல்றவங்களும் இது என்ன செய்யறது இல்ல, செய்வது கிடையாது. அப்போ உலகத்துல எல்லா விஷயத்திலையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மகரந்த சேர்க்கையா இருக்கலாம், மத்த விஷயமா இருக்கலாம், ஆண் இனப்பெருக்கத்துக்குரியவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். இது இயல்பான ஒரு நிலை. இந்த இனப்பெருக்க நிலை ஒன்று ஆணுக்கு இருக்கும். ஆனா கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாங்க உயிர் உள்ள, கௌரவம் உள்ள, கண்ணியம் உள்ள, ஒரு மனிதாபிமானம் உள்ள ஜீவன்கள். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீதி நியாயம் என்ற 2 பக்கம் இருக்கணும். குழந்தைகள் சிறப்பாக வளர்த்தெடுக்கப்படணும், சட்டங்கள் இருக்கணும். அந்த சட்டங்களை இஸ்லாம் வகுக்கணுமே தவிர மனிதன் இயல்பிலே இருக்கக்கூடிய ஆசைகளையும் உணர்வுகளையும் அதை வரையறுக்கலாமே தவிர அப்படி அடியோடு எடுத்து போடுறது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் என்ன நடக்கும்னா விபச்சாரம் பெருகும். விபச்சாரம் பெருகும், கற்பழிப்பு பெருகும், முறைகேடுகள் பெருகும். அப்படி என்பதை இன்றைக்கு நவீன உலகம் அழகான முறையில் தலைவர்கள்ல இருந்து, செயலாளர் இருந்து, பொருளாளர்ல இருந்து, ஜனாதிபதியில இருந்து, அதாவது என்ன நீதியாளர்கள்ல இருந்து எல்லாத்தையும் நிரூபிக்கிற அளவுல எப்ஸ்டீன் என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டார். அப்போ ஒரு விதிவிலக்கல்ல, நாம் இன்றைக்கு பார்க்க எப்ஸ்டீன் தீவுன்றது விதிவிலக்கல்ல, அதுதான் அந்த சமுதாயத்துடைய சூழ்நிலை விதி ஒன்று ஆதாரமாக வந்திருக்குது. விதிவிலக்கெல்லாம் ஒண்ணு இல்லை, இதுதான் சூழ்நிலை வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கேவலம் ஒன்று ஒரு அரபு நாடுல நடந்திருந்தா, ஒரு முஸ்லிம் நாட்டுல நடந்திருந்தா, அல்லது இரண்டாம் தர நாடுகள் இவங்க சொல்றாங்களே வளர்ந்து வரும் நாடுகள், இந்தியா இலங்கை போன்ற அந்த நாடுகள் எல்லாம் நடந்திருந்துன்னு சொன்னா இதை வேற மாதிரி கொண்டு போய்ப்பாங்க. அவங்க சர்வதேச சட்டங்கள்லாம் இறங்குவாங்க, பெண் உரிமை, உயிர் உரிமை அதெல்லாம் இங்க நடந்ததுனால அது போகுது, அதெல்லாம் விசாரணை நடக்குதுதான். ஆனா எல்லாருமே அதாக இருக்கிறதுனால விசாரணை கொஞ்சம் அப்படி என்ன செய்யுது, ஒரு மெத்தட்ல என்ன செய்ய போயிருக்கு. பலதார திருமணத்துக்கு துடிச்சவங்க, பலதார திருமணத்துக்கு உசுர விட்ட பாட்டி
பெண் உரிமை என்று சொல்லப்பட்டு இதெல்லாம் எப்படி இருக்கணும்? வாழவே படாது. நாட்டை கேன்சல் பண்ணிட்டு வேற யாரும் அரபு நாடுகள்கிட்ட இல்லாட்டி என்ன வேற மதத்தில் உள்ள நாடுகள்கிட்ட கையில கொடுத்து இந்து மதத்துக்கோ பௌத்த மதத்துக்கோ கொடுத்துட்டு நீ போயிடணுமே தவிர இங்க இந்த பக்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்க வேண்டியவர்கள் இதை பேசுறாங்கடா. இது சந்தேகம் இல்லாம எல்லின் முனையளவும் இல்லாம மனித இயல்புகளுக்கு எதிரான ஒரு யுத்தம், போர், அவ்வளவுதான். இதை அனுமதிக்கணும் அல்லது இதை அனுமதிக்கணும். இதை சட்டமாக்காதவர்கள், இதை அனுமதிக்காதவர்கள், அதாவது இதுல பலதார திருமணம் மட்டும் வராது, ஒரு தார திருமணமும் சேர்ந்து. பலதார திருமணத்துக்கான பேச்சனையில் நினைச்சிடப்படாது. இது ஒரு தார திருமணமும் தான், பலதார திருமணம் தான். சரியா? எப்படி ஏகபத்தினி விரதமாக இருந்தாலும் சரி, சரியா, இதாக இருந்தாலும் அதாக இருந்தாலும் இது நீங்க அனுமதிக்கல அப்படி என்று சொன்னா, சட்ட ரீதியா சரியா கொண்டு வரலன்னா விபச்சாரம் என்ன செய்யும்? பெருகத்தான் செய்யும். முறைகேடுகள் பெருகத்தான் செய்யும். தவறுகள் வரத்தான் செய்யும். அநியாயமாக பலர் தண்டனைக்கு உட்படுவார்கள். அரைகுறையான ஆடைகளையும் விபச்சாரத்தையும் சினிமா கலாச்சாரத்தையும் ஆடல் பாடல் கலாச்சாரத்தையும் உலக அழகராணி போட்டி என்ற கலாச்சாரத்தையும் மோசமான எல்லா விஷயங்களும் அனுமதிச்சு, அதே போல இந்த LGBTQ என்ற பேர்ல உரிமைகள் என்ற பேர்ல, அதாவது நோயாளர்களை எல்லாத்தையும் எனது சமூக முக்கியஸ்தர்கள் மாதிரி ஆக்கி அவர்களுக்கெல்லாம் இதை நீங்க அனுமதிப்பீங்க அப்படி என்று சொன்னால் இது என்ன நடக்கும் அப்படின்னா, இது போன்ற மோசமான கேடுகட்ட கலாச்சாரத்துல இப்ப இந்த சமுதாய சிஸ்டம் இப்படி உருவாகிடும். நல்லா வாழ்றவன் ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருப்பான். சமூக சூழல் மாறுற டைம்ல இவன் அநியாயமா தண்டிக்கப்பட்டு கண்டிப்பான். இவன் இந்த பக்கத்துல வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சுது. எது? விபச்சாரம், மோசமான இது LGBTQ+ ஒரு நம்பரை போட்டு அவனும் வந்துட்டான் வைங்களே, அப்ப அவன் தப்பிடுவான். வரலன்னு வைங்களே, அவன் அடி வாங்குவான். ஏன்னா அவன் சட்டத்தை செய்யறதுக்கு சட்டமும் இல்லை, மார்க் அடிப்படையிலே இல்லை. இந்த பக்கத்துக்கு என்ன செய்யலாது, அவனுக்கு வந்து விளையல. இவன் தான் அடி வாங்கிக்கண்டு மானம் பேத்துக்கண்டு அது பேத்துக்கண்டு இருந்துட்டு இருப்பான். இதை நம்பி அவர்களோட விஷயங்களை நம்பி, அதாவது என்ன, அதாவது அந்த காப்பி பண்ணி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு அது சரிதானா இருக்கும் அப்படியே நினைச்சு பேசுவாங்களே, அவர்களும் இதில் பாதிக்கப்படுவாங்க. அவர்களும் இதில் பாதிக்கப்பட்டு கண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கான எந்த சூழ்நிலையும் இல்லாத ஒரு அம்சம் வரும். இதன் காரணமாக விளையக்கூடிய உளவியல் விளைவுகள் அப்படி என்று நிறைய, அதாவது நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் என்ன செய்யுது, விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகள் எல்லாம் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்திருக்காங்க. அதனால குடும்ப ரீதியாக என்னென்ன சிக்கல்கள் வருது, பிரச்சனைகள் வருது. ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் உடலியல் தேவைன்னு பார்க்கிற டைம்ல உடனே கொண்டு வந்து என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னா, சென்டிமெண்ட் ரீதியான விஷயங்கள், உணர்வு ரீதியான விஷயங்களை போடக்கூடாது. உணர்வு ரீதியான விஷயங்கள் இருக்க போய் தான் சட்டம் இருக்குது. அவைகளை நிறைவேற்ற வேண்டும் உரிமை இருக்குது. வணங்கிட்டா ஏசியா கொஞ்சம் 23 காய்க்கும், சரியா? அந்த சட்ட ரீதியான எல்லா விஷயங்களுமே என்ன செய்யுது, இருக்கிறதெல்லாம் உணர்வு ரீதியான விஷயங்கள் தான். ஆனா உடலியல் ரீதியான உடலியல் கூற்று ரீதியான விஷயங்களை பேசக்கூடாது. அது அப்படியே என்ன செய்யணும், நம்ம ஒரு ஆய்வுக்கு எடுக்க வேண்டியிருக்குது. அதை நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையோடு என்ன செய்திருக்குது. இப்ப நீங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னா, மனிதனுடைய இப்படியான ஒரு ஆணுடைய நிலைமையும் பெண்ணுடைய நிலைமை அல்லாஹு தாலா படைத்திருக்கக்கூடிய முறைமையை பாருங்க. அல்லாஹு தாலா ஒரு ஆணுடைய இயல்பையும் பெண்ணுடைய இயல்பையும் படைத்திருக்கக்கூடிய முறையை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அவர்கள் சந்தோஷம் அனுபவிக்கிற நேரத்தில் அந்த பெண் என்ன செஞ்சிடறாண்டா, பலவிதமான சுமைகளை இந்த இணைப்பின் மூலம் அவ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வர. அல்லாஹ் தஆலா அப்படித்தான் படைச்சிக்கிறான். 9 மாத காலம் அவங்க என்ன செய்யணும், அந்த குழந்தைய சுமக்க வேண்டிய இடத்துக்கு வராங்க. ஆனா ஆணை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைமை இல்லை. ஆணை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த சுகத்தை அனுபவித்தவினால உழைப்பு தான், அந்த உழைச்சி செலவழிக்க வேண்டியான ஒரு இடம் இருக்குதே தவிர அவனுக்கு உடல் ரீதியான இந்த சுமையில சம்பந்தப்படக்கூடிய ஒரு அம்சம் அவன்கிட்ட என்ன இல்லை. அப்ப அதுக்கு பின்னால அந்த பெண் எனது பிரசவம் ஒரு 40-50 நாள் அந்த பெண் அந்த பிள்ளையுடைய விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டி, அதுக்கு பின்னால உடல் ரீதியாக 2 வருட காலம் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுதல் என்பது சம்பந்தப்படுகிற மொத்தமா 3 வருட காலம் அட்லீஸ்ட் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற நேரத்தில் அந்த ஒரு நிலைமை வரக்கூடிய சிச்சுவேஷனை பார்க்கிறோம். இந்த காலப்பகுதியில ஒரு ஆண் கட்டுப்பாடாக மட்டும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லுவது, அதாவது அவனுக்கு அந்த மனைவியை நெருங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே சரியா, கட்டுப்பாடாக மட்டும் இருக்க வேண்டும் என்று சொல்றது வேண்டுமென்றா எதுக்கு நல்லா இருக்கும்னா, உணர்வு ரீதியாக காதல் ரீதியாக விளங்கிட்டா அதுக்கு சரியா இருக்கும். அப்படி உள்ளதான் இஸ்லாம் தடை செய்யவும் இல்லை. அதே நேரம் ஒரு ஆணுடைய இயல்பு இதுக்கு மாற்றமாக அதிகமான ஒரு சூழ்நிலையில இருக்குமாக இருந்தால் அந்த ஆண் 2ல் 1 நடந்தாகும். அது என்ன அப்படி என்று சொன்னால், அவன் ஒன்றில் அறியாத நிலையில பல தவறுகள் அவன்கிட்ட மேலோங்க வாய்ப்பு இருக்கு. தவறுகள் இல்லாம இருக்க முடியுமான்னு கேட்டா 100% இல்லாம இருக்க முடியும். தவறுகள் இல்லாமலும் இருக்கலாம். சட்டம் இல்லாம இருக்கக்கூடியவர்களை வச்சு மட்டுமல்ல, ஒரு 20-30% தங்களை கட்டுப்படுத்திக்கணும். மார்க்கம் ஒழுக்கம் திருமணம் முடிக்காமலே இருக்கலாம் நாங்க சொல்றோம். திருமணம் முடிக்காமலே கட்டுப்பாடாக இருக்கலாம். திருமண இதில் பேசிக்கிறோம். திருமணம் முடிக்காமலே ஒருவருக்கு கட்டுப்பாடாக ஒழுக்கமாக மார்க்கத்தோடு இருக்கணும். அவருக்கு கடமை எல்லாம் இல்லை. முதல் திருமணமே கடமை என்ன இல்லை. ஒருவருக்கு அப்படி இல்லை. எல்லா நிலையும் அப்படி இருக்காது. ஒரு ஆண்களுடைய சதவீதம் வித்தியாசப்படும். திருமணமே தேவையில்லை, உணர்வே இல்லாதவங்க இருப்பாங்க. அவங்களோட உடல் ரீதியாக
உணர்விருந்து ஒன்றோட முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமையில் உள்ள இருப்பாங்க, உணர்விருந்தும் கட்டுப்படுத்திக் கொள்ள முடிஞ்ச இருப்பாங்க. அப்ப பலதரப்பட்ட ஆண்கள் இருக்கிறாங்க. இதுல ஒரு 50% கணிசமான ஆண்களுக்கு அந்த மாதிரியான நேரத்துல அவர்கள் இன்னொரு துணையை தேடக்கூடிய மைண்ட் செட் இருக்கு. அதுல கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சவங்க இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க. இதை தடுக்கக்கூடிய பலரை நீங்க பார்க்கலாம். மோசமான இடங்கள் எங்க இருக்கும், மனைவிக்கு மிகப்பெரிய கண்ணியத்தோடையும் கௌரவத்தோடையும் வாழ்ந்துடுறாங்க. மோசமான இடங்கள்ல எல்லாம் அவர்களுடைய தொடர்பும் மோசமான நிலையும், அதே போல என்னது பல நோய்கள் வார டைம்ல, இந்த அதாவது தொற்று நோய்கள் வார டைம்ல, மோசமான நோய்கள் பாலியல் நோய்கள் வார டைம்ல டெஸ்ட் பண்ணினா என்னன்னு பார்த்தா தவறான தொடர்பு. தவறான தொடர்பை நிறுத்து என்று சொல்லாம பாதுகாப்பாக நீங்கள் தொடர்பை வைக்கணும்னு வச்சுக்கிறான். பாதுகாப்பு என்னது, இதை நீங்க என்ன செய்யுங்க, உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி என்று எம்பசியில் அடிச்சு வச்சுக்கலாம். அதாவது அந்தந்த நாடுகளுக்கு சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு எம்பசியில் அடிச்சு வச்சுக்கிறாங்கன்னா கலாச்சாரம் எப்படி பேசி பலதார திருமணத்தையும் கொச்சைப்படுத்துற நீ இது எப்படி அடிச்சு வச்சுக்கிறாய்? இந்த இடத்துல என்னது, நீங்கள் இந்த மாதிரி விஷயம் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் கவனத்தில் கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறான். அப்ப இவர்களை வைத்து இந்த சட்டத்தை இங்க அட்ஜஸ்ட் பண்றவங்களை என்ன சொல்றது? இது அந்த வரையறைந்த உடலியல் தேவை என்பது இயல்பான ஒரு அம்சம். இதை யார் கட்டுப்பாடான பகுதிகளுக்குள்ள தங்கள் வெட்கத்தை தளர்த்தி கொள்ளவில்லையோ அவன் கட்டுப்பாடு இல்லாததுல வெட்கம் கெட்ட ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு என்ன செய்யுது, அதிகம். பொது விதியா சொல்லலது, ஆனால் பெரும்பாலும் இப்படியான சூழ்நிலைகள் என்ன செய்யும், இருக்கும். எனவே உடலியல் ரீதியாக இது இயல்பான ஒரு அம்சம் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல வகையில நீங்க யோசிச்சீங்க அப்படி என்று சொன்னால், இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில அதாவது என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால், இதை தேவையை உணர்றாங்க. பல காரணங்கள்ல தேவையை அவங்களே உணர்றாங்க. எப்படி உணர்றாங்கன்னா, அவர்களுடைய சகோதரி யாரா விவாகரத்தாகினா, அவர்களே விவாகரத்தாகினா, அவர்களது மகள் விவாகரத்தாகினா, அவர்களுக்கு திருமணமே நடக்காத டைம்ல இவங்களோட சட்டம் தளருது. ஒரு 15-16 வயசுல நாங்க பலதார திருமணமே வெறுத்திருந்த நபர்கள் ஒரு 35 வயசாக திருமணம் நடக்கல அப்படி என்றா பலதார திருமணத்துக்கு ஆதரவான கட்டத்துக்கு வராங்க. அப்ப அவரவர்களுக்கு தேவை வார டைம்ல ஆதரவான கட்டத்துக்கு வருவதற்கு முன்னால இன்னொரு ஆளுடைய மனைவி தானே, இன்னொரு ஆளுடைய அதே அந்த பலதார திருமணத்தை எதிர்த்து இருக்கக்கூடியவர்களே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னொருவருடைய மனைவி இன்னொருவருடைய கணவர் நல்ல வசதியானவராக இருந்து இவங்க விவாகரத்து செய்யப்பட்டவராக இருந்து முடிக்கிறதுக்கு வார டைம்ல சட்டம் அப்படி என்ன செஞ்சிருது, மாறிடுது. நான் விட்டு கொடுப்பேன், நான் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் அப்படி அப்படி. நீனும் ஒரு பெண்ணாக இருந்தா, ஒரு பெண்ணுடைய இயல்புல இருந்தா பரவாயில்ல. இது என்ன, இது எதை காட்டுதுன்னா, இதுடைய விஷயம் நான் பின்னால பேசுவோம். இது எதை காட்டுதுன்னா இயல்பு நிலை. அது இது ஒரு இயல்பு நிலை. தண்ட சகோதரிக்கு ஒரு நல்ல ஒரு வசதி படைத்த ஒருவர் நல்ல பொருத்தமான ஒருத்தர் திருமணம் முடிச்சு வச்சுக்கிறாங்கன்னா பேசாமிக்கிறான். மன்னர்மார்கள் பல திருமணம் முடிச்சா பெரிய விமர்சனம் எல்லாம் என்ன செய்யறாங்க உள்ள வந்தானே மன்னர் தானே அப்படி என்றான். நல்ல வசதி படைத்தவன் நல்ல ஒரு இதை அவனுக்கு விமர்சனம் வரும். யாராவது கஷ்டப்பட்டான்னு இவனுக்கு தேவைதான இது சரியா அப்படின்னு அவன்கிட்ட. அப்ப அவனுடைய உடல் கூற இவங்க பார்க்கல, பொருளாதார சப்ஜெக்டை பாக்குறாங்க. பொருளாதார சப்ஜெக்ட் இஸ்லாம் பாக்குதா இல்லையா, அது நாங்க என்ன செய்வோம், முதலாம் திருமண விஷயத்துல நம்ம பேசிட்டோம். ஒரு பெண் ஒரு கடவுளிடத்துல பொருளாதாரத்தை எதிர்பார்த்து 2 வகை. அதுல முதல் வகை கட்டாயம் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுட்டு போயிடும். குடும்ப வாழ்வையும் பொருளாதாரம் தனித்தலைப்பா என்ன செஞ்சோம் பேசினோம். எனவே இயல்பிலேயே நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய விமர்சனம் என்று வைக்கக்கூடியவர்கள் மனித விழுமியங்களுக்கும் விஞ்ஞான முடிவுகளுக்கும் மனிதனுடைய வரலாற்று அதாவது கூறுகளுக்கும் எதிராக மனமுரண்டாக பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர வேற எதுவும் இல்லை. நாங்கள் அனுமதிக்கத்தானே செய்யறோம். சில நிபந்தனையிட்ட வடிவில் அனுமதிக்கிறது என்று சாத்தியமான முறையில் அனுமதிக்கணும். நீங்க போடுற வரையறையில பார்த்தா எல்லாரும் எலும்பி விடுற மாதிரி என்னது அந்த நிபந்தனைகளை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த அம்சம் என்றது மனித இயல்புகளோடு சம்பந்தப்பட்ட கலாச்சாரம். 2வது அம்சம் மனித இயல்புகளோடு சம்பந்தப்பட்ட இந்த இயல்பு இன்றைக்கு குறைஞ்சன்னு மட்டும் பேசக்கூடாது. விபச்சாரம் பெருகிட்டு விளங்கிட்டா, விபச்சாரம் பெருகிட்டு அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே என்ன, விபச்சாரம் பெருகும். விபச்சாரம் பெருகி மிகவும் இறையச்சம் உடையவர் என்ன மாதிரி நடந்து கொள்வாருண்டா, அதாவது இந்த மாதிரி இடத்துல இப்படி நடந்து கொள்ளாம இருந்தா நல்லதேன்னு சொல்லிட்டு போற லெவல்ல தான் என்ன செய்யும் இருக்கும். அந்த காலத்தை நம்ம கிட்டத்தட்ட அடைஞ்சிட்டோமா இல்லையா, கிட்டத்தட்ட அடைஞ்சிட்டோம். அது இவங்க அதுக்கு ஒரு லேபல் கொண்டுறாங்க, அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை அப்படி என்றார். அடுத்தது இது ஒரு அம்சம். இயல்புலையே திருமணம் என்கின்ற அம்சம் விபச்சாரத்துக்கான சரியான வரைவிலக்கணம் இருந்தா மட்டும்தான் இந்த திருமணத்தை பாதுகாக்கல. விபச்சாரத்துக்கான வரைவிலக்கணமே இல்லை, திருமணத்துக்கான வரைவிலக்கணமே இல்லாத ஒரு நிலைமை ஆகிட்டு சில மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள்கிட்ட தவிர, அதாவது இந்து மதம் என்று பின்பற்றவங்க, பௌத்த மதம் என்று பின்பற்றவங்க, யூத மதம், கிறிஸ்தவ மதம் அப்படின்னு மதம் ரீதியாக உறுதியாகிறவங்களை தவிர அதுக்கு ஏதோ ஒரு வகையில் திருமணம் என்று இஸ்லாமிய அடிப்படையிலையும் அந்த சட்ட அடிப்படையில் திருமணம், அவங்களோட சட்ட அடிப்படையில் திருமணம் என்று இஸ்லாம் திருமணமா தான் பார்க்க எப்படி நடந்தாலும் சரி. அது அல்லாம நீங்க பார்க்கலாம்னா திருமணம் என்றதான ஒரு சப்ஜெக்ட் இல்ல. நம்ம 2 பேரும் விரும்பினா சேர்ந்து கொள்வோம், விரும்பினா விபச்சாரத்துக்கு என்ன வரைவிலக்கணம், விருப்பம் மட்டும்தான்.
விரும்பி நடந்தால் திருமணம். விரும்பி நடக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து நீண்ட காலம் இருந்தால் திருமணம், குறுகிய காலம் இருந்தால் விபச்சாரம். விரும்பாம நடந்தால் கற்பழிப்பு. இந்த ஒரு மெத்தட்ல என்ன செய்யறாங்க, வரைவு கணக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அப்படி நடந்தா விபச்சாரம் சட்டபூர்வமாக்கப்படும் அர்த்தம். விபச்சாரம் சட்டபூர்வமாக்கப்படும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை பார்க்கிறோம். இது எல்லா அநியாயங்களும் மோசமான நிகழ்வுகளும் இப்படி நடந்துதான் ஆகும். இது போன்ற அதாவது சிந்தனைகள் நம்ம இடத்துல இருக்கும் வரைக்கும் இது என்ன செய்யும், நடந்துதான் ஆகும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி உலக வரலாற்றில் இது போன்ற அதாவது என்ன இந்த 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 நிலை, பலதார திருமணத்துடைய நிலை எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான அதாவது ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு நம்ம ஓரளவு நம்ம என்ன செய்வோம், இதை பற்றி நம்ம கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வதனூடாக இது வந்து ஒரு உலகத்துடைய வரலாறாக நடந்து வரக்கூடிய ஒரு இயல்பு. இன்றைக்கு பலதார திருமணம் என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு உலகம் கொண்டு வந்ததுனால விபச்சாரம் என்ன செஞ்சுட்டு பெருகிட்டு என்றுதான் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இதை எந்த காலகட்டத்திலும் ஆணுடைய அந்த இயல்பு என்ன செய்யவில்லை, மாறவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல இந்த வரலாறு நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். இல்லை என்று சொன்னால் இந்த ஒரு வரலாறு நம்ம இந்த நேரடியாகவே நம்ம என்ன செய்யலாம், இந்த பலதார திருமணம் என்ற அந்த சட்ட இந்த பகுதிக்குள்ள என்ன செய்யலாம், நம்ம வந்திருக்கலாம். இப்ப இதுல முதலாவது நம்ம ஆராய்ச்சி அப்படின்னு போனோம்னா நமது சமுதாயத்துல மனித இனம் அப்படின்னு போனோம்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார், வருவார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம என்ன சொல்றோம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்து அதாவது ஒரு மனைவியாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், அதாவது என்ன படைத்தான் அப்படின்னு அவர்களிருந்து அல்லாஹு தாலா என்ன செஞ்சான், படைத்தான் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். இதுல என்ன விஷயம்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ரெண்டாவது வைஃப் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி வச்சுக்கிறான். எப்படி சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இரண்டாம் மனைவி தான் ஹவ்வாவா. இது யார் சொல்லி வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா யூதர்கள். சரியா, முக்கியமா சொல்லி வச்சுக்கிற யாரு, யூதர்கள். இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய தோரா போன்ற வேதத்துல இல்லாது விட்டாலும் அவங்க புனிதமாக கருதக்கூடிய கபாலா அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு இது ஒன்று இருக்கு, தொகுப்பு. அதாவது அவங்களுடைய பல அந்த 5 அடுக்குகள்ல அந்த தொகுப்பு இருக்கு. அந்த தொகுப்புல வந்து லிலித் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மனைவி. என்னது லிலித், அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மனைவி. அதுல அந்த அவங்களுடைய தோராலே ஒரு கூற்று வருது எப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து படைக்கிற சேம் அதே நேரத்தில் இறைவன் என்ன ஜோடியம் என்ன செஞ்சான், மண்ணிலிருந்து படைத்தான். ஆனா அதே தோரால என்ன வருது அப்படி என்று சொன்னால் ஹவ்வாவை ஈவா அவர்களை வந்து என்ன விலாயிலிருந்து இறைவன் என்ன செஞ்சான், படைத்தான். அப்ப அது யாரு, அந்த ஃபர்ஸ்ட் படைச்சது யாரு அப்படின்ற தஃசீர் அவங்க கட்டாயம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு என்ன செய்யறாங்க வராங்க. குர்ஆன்ல ஹதீஸ்ல அப்படி இல்லை, தெளிவாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து படைக்கப்பட்டார்னு வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகுதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாரு, ஆதம் ஹவ்வா உண்டா படைக்கப்பட்டா என்ன, புறவு படைக்கப்பட்டா என்ன, நான் சிம்பிளா சொல்லுவோம், பிரச்சனையுடைய ஹுதூரத் இது தெரியாதனால. அவங்க என்ன சொல்றாங்க, உண்டா படைக்கப்பட்ட நேரத்துல லிலித் இருந்ததாகவும் ஆதமும் அவங்களும் உறவுல சேருகிற நேரத்துல பெருமை பிடிச்சிட்டாங்க. என்ன அதாவது ஒரு ஆண் அதாவது ஒரு மனித படைப்பில் உள்ள நீ வந்து என்ன ஒரு மேலுக்கு வரக்கூடிய இடத்திலே நான் கீழே இருக்கக்கூடிய இடத்திலே நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், அதை என்னை அவமானப்படுத்துற மாதிரி அப்படி என்று சொல்லி அங்க இருந்து ஆதம விட்டு விலகி சென்று இப்லீஸ் வைஃபா மாறினதாகவும் இப்லீஸ் இதுல வந்து 100 பிள்ளைகள் அப்பப்ப 100 பிள்ளைகளாக இந்த லிலித் என்ன பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் சரகள் எழுதி வச்சுக்கிறாங்க அவர்களுடைய. சரியா, இதுக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டாலும் இன்றைக்கு உலகத்துல மிக மோசமான ஒரு அடையாளமாக பிள்ளைகளை கொள்றதுக்கு, அதாவது பிள்ளை பேரின்மைக்கு, மனைவிகளுக்கு எதிரான இரவு நேர அதாவது மோசமான சிந்தனைகளை தூண்டக்கூடிய, அதே போல உலகத்தில் அடிக்கக்கூடிய மிகப்பெரிய புயல்கள் இருக்குது, இவைகளுக்கு காரணமான ஒரு பெண்ணாக லீலித்தை என்ன செய்வாங்க சொல்வார்கள். உலகத்தை ஒரு வெம்பையர் மாதிரி அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு இவ என்ன செஞ்சுக்கிறான், கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இது என்னன்னா இன்னொரு கலாச்சாரமும் சுமேரிய கலாச்சாரமும் இதுவும் மிக்ஸ் ஆகி இது வந்து வேதத்துக்குள்ள வந்து என்ன செஞ்சு நுழைந்திருக்கிறது அப்படி என்றது ஒரு ஆதாரம். அப்ப அவர்களுடைய பார்வையில ஆதம் அலைஹிஸ்ஸலாமே பலதார திருமணம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமே என்ன, இது கிறிஸ்தவர்களுடைய வேதத்திலே இருக்குது. ஆனா அந்த இதே விளக்கம் அவங்க இதுலயும் சொல்லலாம். ஆனால் நேரடியான வாசகங்கள் இல்லாததுனால இந்த லிலித் என்ற சப்ஜெக்ட் அவங்கள்ட்ட இருக்குது. அது ஒரு மோசமான ஒரு என்ன மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கு. இது எங்கிருந்து வந்துச்சு அப்படியே நீங்க சரியான இதை எடுக்க போனீங்கன்னு சொன்னா இதே பிரச்சனை அங்கே என்ன இருக்கிறது நீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ மோசமான சிந்தனைகளுக்கும் இரவு நேர கதைகளுக்கும்
இது போன்ற புயல்களுடைய சவுண்ட் இருக்குதானே, அந்த சவுண்ட் லிலித்திர சவுண்டு தான் ஒரு அவங்கள்ட்ட இல்லாது மோசமான நம்பிக்கையை ஊட்டி இந்த நம்பிக்கையின் பிரகாரம் இவர்களுடைய வேதத்தில் இது என்ன செஞ்சு நுழைஞ்சிருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு 2 மனைவி அப்படி என்று சொல்லக்கூடிய ஏதோ ஒரு வகையிலான கூற்று யூத மதத்தில் என்ன செய்யுது இருக்குது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை 2வது வைஃபா அங்க முதல் மனைவியை மோசமா கொண்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க, அதுல சேர்த்துட்டாங்க லிலித் லிஸ்டுக்கு. சரியா? அப்போ இது ஒரு இந்த மாதிரி இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெளிவா பேசு. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைச்சு அது முதலும் கடைசி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே மனைவி தான். மற்ற மனைவிகளை பத்தி எதுனா பேசல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு மனைவி தான் சாத்தியம் என்றது வரலாறு ரீதியாக என்ன செய்யலாம், நம்ம யோசிச்சா விளங்கி கொள்ளலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்த ஒரே மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் மூலம் தான் உலகத்துடைய என்னது அதாவது ஜனங்கள் எல்லாம் பெருகியது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த லிலித் கற்பனை இஸ்லாத்துல என்ன இல்லை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா படைக்கிறது ஒரு ஆண் மிகப்பெரிய தேவையோடு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல இருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அமைதி அடைவதற்காக என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது போன்ற இன்னொரு வேலையை அவங்க செய்வாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, தவறிழைத்தார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி குர்ஆன்ல சொல்லல. ஃபஅகலா மின்ஹா, அவர்கள் இருவரும் சாப்பிட்டார்கள். வலைட்டா வலா தக்ரபா, நீங்க இருவரும் நெருங்க வேண்டாம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன, அதாவது நீங்கள் இருவரும் இறங்குங்கள். அதே போல இறங்குங்கள் என்ற வார்த்தை, வெளியேறுங்கள் என்ற எல்லா வார்த்தைகளும் நீங்க என்ன பார்க்கலாம்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல 2 பேரையும் குறித்து தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னும் அதாவது இப்ப இந்த இதுல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா, அப்ப வரலாற்றுல முதலே ஒரு நபியுடைய விஷயத்துல இதை என்ன செய்யறாங்க, சம்பந்தப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது அல்லாம உலக வரலாற்றுல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்லப்படுற டைம்ல வரலாறு செய்திகள் இதெல்லாம் அவர்களுடைய வேதங்கள் இருக்கக்கூடிய வரலாறுகள். இஸ்லாமிய வரலாறுல சாத்தியம் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்திலிருந்து தான் வரலாறு ஆரம்பிக்கும். என்ன காரணம்னா, இஸ்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்தே வரக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய கலாச்சார வரலாறு ஆரம்பிக்கிற இடம் அதுதான். மற்றவைகள் எல்லாருமே சொந்தம், மற்றவைகள் எல்லாம் என்ன எல்லாருமே சொந்தம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி நபிமார்களா இருக்கலாம், அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கும் உண்டு. நாங்க சொல்லாத விஷயங்கள், நாங்க எந்த வரலாறு எடுத்தாலுமே யார்கிட்ட எடுப்போம், அஹ்லுல் கிதாப் அப்படின்னு தான் அந்த வரலாறுகள் குர்ஆன் ஹதீஸ்ல வெளியே எடுக்கக்குள்ள எடுப்போம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னா, இதா ஹத்ததுக்கும் அஹ்லுல் கிதாப் ஃபலா துகதிபும் வலா துஸத்திகும், நீங்க வேதக்காரர்கள் உங்கள்ட்ட செய்தியை சொன்னா நீங்க உண்மைப்படுத்தவும் வேண்டாம், பொய்ப்படுத்தவும் வேண்டாம். அப்ப இந்த செய்தியை யார்கிட்ட எடுப்போம், அவர்கள்ட்ட தான் நம்ம எடுப்போம். முந்தைய செய்திகள் குர்ஆன் ஹதீஸ்க்கு வெளியே இருந்தா, குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. வெளியே இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி என்ன செய்றாங்க அவங்க சொல்றாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி இருந்ததாகவும், அந்த 2 மனைவியில ஒரு மனைவியுடைய பிள்ளைகள் தான், அதாவது மோசமான மனைவியாக குர்ஆன் சொல்லுது, அந்த மனைவியுடைய பிள்ளைகள் கெட்டு போனதாகவும், சரியா? நல்ல மனைவியுடைய பிள்ளைகள் தான் சாம் ஹாம் யாஃபிஸ் என்ற அந்த என்னது, அதாவது நம்ம இன்றைய சொல்றோம் ஹெமிட்டிக் செமிட்டிக் சொல்லுவோம், அந்த பரம்பரையினர் வாரத்துக்கு காரணமாக அமைஞ்சவர்கள் இந்த என்ன நல்ல மனைவியுடைய பிள்ளைகளாகத்தான் என்ன இருந்தார்கள் அப்படி என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ இங்கேயும் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால், அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து இதிலும் என்ன 2 மனைவியர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, எந்த நபியா இருந்தாலும் நம்ம தூய்மைப்படுத்த லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, எங்களுக்கு இது சொல்லப்பட்டதுக்கு காரணம் அதுதான். அவர்கள் என்ன சொல்லுவாங்க, சுலைமான் ஒரு விளையாட்டு பிள்ளை, சரியா? இந்த மாதிரி சொல்லக்கூடிய பிள்ளை, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு மாதிரியாக, மற்ற இந்த மாதிரி நபிமார்களை ஒரு சில நபிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை மற்ற நபிமார்கள் கொடுக்க மாட்டாங்க. ஆனா எங்கட ஈமான்ல என்ன, லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலி, எந்த தூதர்மார்களுக்கு இடையில் நாங்கள் வித்தியாசம் காட்ட மாட்டோம். எல்லாரும் தங்களோட கடமைகளை சரியான முறையில் செஞ்சாங்க, எல்லாரும் தூய்மையானவர்கள் என்பதை நம்ம சொல்லுவோம். அப்ப அப்படி எடுத்து வந்தீங்கன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் இதை சொல்றாங்க. இது அல்லாம நபிமார்களும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது உலக வரலாற்றில் உள்ளவர்கள் நம்ம நிறைய எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நான் கொஞ்சம் அதாவது செய்திகளை நான் இந்த இடத்துல சொல்றேன். இன்னொரு விஷயம் முக்கியம் வேண்டாம், நான் இந்த நபிமார முக்கியஸ்தர்களுக்கு வருவதற்கு முன்னால உலகத்துல எல்லா கலாச்சாரத்திலையும் இது பின்பற்றப்பட்டு தான் இருக்கு, விதிவிலக்கான 1-2 இடங்களை தவிர. நீங்க உலக கலாச்சாரம் சீன நாகரிகமா இருக்கலாம், ஒசபதேமிய நாகரிகமா இருக்கலாம், சிந்து வெளி நாகரிகமா இருக்கலாம், இன்னும் என்ன எங்கெல்லாம் உலகத்துல நாகரிகங்கள் தோணுன்னு நம்ம பேசுறோமோ எல்லா நாகரிகங்கள்லையும் பலதார திருமணம் அப்படி என்றது, 1க்கும் மேற்பட்ட திருமணங்கள் என்பது அவர்களுடைய இனத்தையும் அவருடைய கோத்திரத்தையும் பெருக்குவதற்கான ஒரு வழிமுறையாக என்ன செஞ்சுக்குது, யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. இப்ப இந்த சிந்தனை இல்லை தானே. இப்ப நானும் என் குடும்பம் மட்டும் ஆகிட்டு, நான் கோத்திரம் சார்ந்து வாழக்கூடிய சிந்தனைகள் குறைஞ்சிட்டு, அது இருந்தா இந்த சிந்தனை என்ன செய்யும் வரும். அந்த எங்களுக்கு இப்ப உள்ளது ஒன்றே ஒன்றுதான், முஸ்லீம் சமுதாயம் அப்படின்றதுதான்.
கோத்திர ரீதியாக சிந்திக்கிற டைம்ல இது குறைந்தா இப்பயும் வருது. சீனாவில் என்ன சனத்தொகை குறைந்து வருகிறது, அதனால திருமணத்தை அனுமதித்திருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு மட்டும் தான் அங்க 2 திருமணம் முடிக்கலாம், மற்ற யாருக்கும் என்ன செய்யலாது, முடிக்கலாதுன்னு சட்டம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து என்ன உள்ளுக்கால விதிவிலக்கல், ரஷ்யால அந்த இந்த நாடுகள் எல்லாம் இப்ப அப்படியே சைடு ஸ்பெயின்ல இது போன்ற இடங்கள்ல விதிவிலக்கு வருது. 75 விதமான நாட்டை தடை செஞ்சு வச்சுக்கிறான் பலதார திருமணத்தை. முஸ்லிம்களுக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன செய்வாங்க, அதுல கொடுப்பாங்க. சிலத்துல 2, சிலதுல 4, சிலதுல 3 அப்படின்னு சொல்லி. அப்போ உலகத்தில் எல்லா கலாச்சாரம் எல்லா நாகரிகங்களையும் பின்பற்றப்பட்ட ஒரு பகுதி என்பதை நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இது அல்லாம இப்ப இது வந்து திருமண முறையுடைய பட்டியல் நான் இப்ப சொல்றேன். இது அல்லாம திருமண முறை மட்டும்தான் அன்றைய கால நடைமுறையில் இருந்தான்னு பாத்தீங்கன்னா இல்ல. பொதுவாகவே சமூக வழக்கிலேயே என்ன இருந்துச்சுன்னு சொன்னா 2 விதமான விஷயங்கள் இருந்துச்சு. ஒன்று யுத்த காரணமாகவும் யுத்தம் அல்லாமலும் அடிமை பெண்கள் அப்படின்றது சமூக வரைமுறையை அங்கீகரிச்சிருச்சு. இஸ்லாம் வந்துதான் என்ன அடிமை பெண்கள் என்பது யுத்தத்துல வந்து கைது செய்யப்படக்கூடியவர்கள். முஸ்லிம் பெண்கள் கைது செய்யப்பட்ட அவர்கள்ட்ட அடிமையாக இருப்பார்கள், அவர்கள் கைது செய்யப்பட்ட எங்களிடத்தில் என்ன செய்வார்கள், அடிமையாக இருப்பார்கள். அவர்களுக்கான தனித்துவமான உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்படக்கூடிய அமைப்பில் மருத்துவம், இருப்பு, உடை எல்லாம் கொடுக்கப்பட்டு அவர்கள் என்ன செய்யலாம், அவர்களோடு குடும்ப வாழ்க்கையில் உறவில் இல்லறத்தில் ஈடுபடலாம், மனைவி எல்லாமலே இல்லறத்தில் ஈடுபடலாம் என்ற சட்டம் என்ன செஞ்சது இஸ்லாம். அதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கும். இது ஒரு பகுதி. இது அல்லாமலே நம்ம சொல்லுவோமே, அதாவது வைப்பாட்டிகள் தான் அது வந்து புற ஒரு வழக்கில் பிற்காலத்தில் சின்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் யாரு அப்படி என்று சொன்னால், சமுதாயத்தில் விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய மோசமான நிலையிலிருந்து மனைவிட ஸ்தானத்துக்கும் வராம 2க்கு நடுவில் வச்ச பாட்டி தான் வைப்பாட்டிகள். அவர்கள் விபச்சாரிகள் சொல்லலாது. இவருடைய இதற்கு 2ஆம் திருமணம் முடிச்சுக்கிறது இல்லை, ஆனா மனைவி ஸ்தானத்துக்கு கொடுக்காம அவர்களுக்கு ஒரு வீடு ரெடி பண்ணி எல்லாருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு செட்டப் ஒன்று என்ன செஞ்சிடறது பண்ணிடுறது இவருக்குரிய என்ன, அதாவது வைப்பாட்டியார். குர்ஆன் அதை வந்து அஹ்தான் என்று சொல்லும். வலா முத்தஹிதாத்தி அஹ்தானி ஹதன் அப்படி என்ற ஒரு இடத்தை கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு அவர்களை விட சமூக அந்தஸ்து எத்தனை நடைமுறை இருந்திருக்குது, அடிமை பெண்கள் நடைமுறை இருந்திருக்கு. இதுக்கு எல்லையே இல்லை, வரையறையே இல்லை. அடுத்தது என்ன, அதாவது இந்த வைப்பாட்டிகள் என்ற நடைமுறை. இது 2. மூன்றாவது என்னன்னா விபச்சாரம் என்ற ஒரு பகுதி. விபச்சாரத்தை போய் நம்ம பேசுவோம். இந்த 2 என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா இதுவும் ஒரு ஆதாரம். பலதார திருமணமோ பல பெண் ஒரு ஆணுக்கு தேவையான நிலையில இருந்துக்கின்றது வரலாற்றுல செய்து அது சமூக மரபுகளாக இருந்துச்சு. அன்றைக்கு சமூக மரபாயிருச்சு. இன்றைக்கு இது சமூக மரபு தான். இது இந்த வைப்பாட்டு சிஸ்டம் வந்து இன்றைக்கு என்ன ஒரு சமூக மரபு தான். அது விளங்காம இருந்துட்டு போறது, சட்ட பிரச்சனையில சிக்கல் வராம இருந்துட்டு போற அமைப்புல என்ன செய்யுது, அதுல இருந்து கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ இந்த அடிப்படையில அதாவது இப்ப நான் வரலாற்றில் உள்ள செய்திகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது திருமணம் முடித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்திய செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுக்கு நம்ம வருவோம், நம்ம பார்க்கிறோம். அதை நான் ஒரு பட்டியலுக்காக சொல்லிட்டு போறேன். இது அதாவது இன்னென்ன அடிப்படையில் வரும் அப்படின்னு சொல்லி. லாமெக் அப்படி என்ற ஒரு அதை முக்கியத்துவம் வாய்ந்த யூதர்கள்ட்ட முக்கியத்துவம் வாய்ந்த அவர் 2 மனைவியோடு இருந்ததாக பெயர்களோடு இருக்கு. அதெல்லாம் சொல்ல சரியா 2 மனைவியர்களோடு இருந்ததாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 மனைவியர் 4 மனைவியர் வரலாற்றில் பார்க்கிறோம். ஹதீஸ்கள்ல வந்து 2 மனைவியர் செய்தி வருது, அதாவது ஹாஜர் சாரா வருது. அடுத்தது என்னன்னு சொன்னா அது அல்லாமலே கத்தூராண்டும் இன்னொரு பெண்ணும் இருந்ததாகவும் வரலாற்று என்ன செய்து வருகிறது. அப்ப இது வந்து எல்லா என்னது கிறிஸ்தவம், யூதம், முஸ்லிம், இஸ்லாம் மார்க்கத்தினர்களும் அங்கீகரிக்கக்கூடிய அமைப்பில் இதனை செய்து இருக்குது. இந்த கத்தூரான வரலாற்றுகளுக்கு முரணொன்றில் எத்தனை திருமணம் அவங்க முடிச்சிருக்கலாம், வரலாற்றில் ஒரு முரண் இல்லை. அந்த காலத்தில் 4 வரையறையும் என்ன செய்யல இருக்கல, அதனால அவங்க திருமணம் முடிச்ச ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் அவங்களுடைய நபிமார், அதாவது ஆப்ரஹாம் அப்படின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்து அவங்க எல்லாருமே மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். பல திருமணம் முடிச்சுக்கிறார். அதே போல ஈசோ, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரன் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தப்ப ஈசோவை பொறுத்த வரைக்கும் என்ன அவர் 3 மனைவியர் என்ன அதாவது அவருக்கு இருந்ததாக நம்ம அதாவது என்ன அதாவது யூரோப்பியர்கள் அதிகமாக இவர்களுடைய மூலத்திலிருந்து வந்த என்ன செய்வாங்க சொல்லுவாங்க 3 மனைவியர்கள் பிளஸ் வந்து அடிமை பெண்களாக இருந்தவர்கள் எல்லாம் சேர்த்து தான் சரியா, எல்லாம் அது சேராம 3 மனைவியர்கள் இருந்ததாக வரலாற்றில் பார்க்கிறோம். அது போல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் பார்த்தோம் 4 மனைவியர்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவியர்கள் இருந்தாங்க வரலாற்று. இப்போ இது எதுவுமே குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததுல எங்களுக்கு தெரிஞ்சது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி, மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு எதுவும் நான் பார்க்கல. ஆனா அவர்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கக்கூடிய நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது போல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி எங்களுக்கு குர்ஆன்ல 1 மனைவி சப்ஜெக்ட் தான் என்ன செஞ்சு வந்திருக்குது. அது போல என்னது கிதியோன், அவருக்கு என்ன பல மனைவியர்கள் இருந்ததாக 70 மகன்கள் பிறக்கிற அளவுக்கு என்ன பல மனைவியர்கள் இருந்ததாக செய்தி பார்க்கிறோம். அது போல அதாவது மன்னர் சோல், அவருக்கு 2 மனைவியர்கள்
இதெல்லாம் யூதர்களோடு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ல வருது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 8 மனைவியர்கள் இருந்ததாகவும் பல அடிமை பெண்கள் இருந்ததாகவும் வரலாற்றில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுபோல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்ம ஹதீஸ்ல 100 மனைவி பார்க்கிறோம். அவங்க 700 மனைவி என்ன செஞ்சாங்க சொல்லி வச்சுக்கலாம். 700 மனைவியர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள். அடிமை பெண்கள் 300 பேர் என்ன செஞ்சாங்க அவர்களுக்கு இருந்தார்கள். இது அவங்களுடைய எல்லா வேதங்களும் ஏற்றுக்கொள். மனித சமுதாயம் இப்படித்தான் தாண்டி என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. நம்ம ஒரு பக்கத்துக்கு அங்க போயிட்டு இப்ப இன்னும் கொஞ்சம் காலம் போற டைம்ல திருமணமே இல்லாத ஒரு காலத்துல உட்கார்ந்து இவங்களை எப்படி பார்ப்போம்? திருமணமே இல்லாத ஒரு காலத்துல உட்கார்ந்தோம்னா வேற மாதிரி தான் என்ன செய்வோம் பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது இன்னும் அவர்களுடைய பகுதிகளில் யூதர்களுடைய பகுதியில் நிறைய சொல்லிட்டு போகலாம். அது போல நம்ம இந்து மதம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிருஷ்ணருக்கு என்ன செஞ்சு 8 மனைவியர்கள் இருந்தது பார்க்கிறோம். அதே போல அர்ஜுனனுக்கு என்ன 4 மனைவியர்கள், திரௌபதியோட சேர்த்து இன்னும் 3 மனைவி. அடுத்தது அதாவது பாண்டு, அவருக்கு பாண்டியன் சொல்லுவாங்களே 2 மனைவியர் இருந்தது என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இதுல அதாவது இன்னொரு திருமண முறைமைகள் சம்பந்தமா பேசுற டைம்ல இவங்களோட சப்ஜெக்ட் திருப்பி வரும். அடுத்தது என்ன இந்த ஜொராஸ்டர் வைக்காரே அவருக்கு 3 மனைவியர்கள் இருந்ததாக, அதாவது என்னது நம்ம இது சொல்லுவோமே என்ன இந்த மஜூஸ், அவருக்கு 3 மனைவி இருந்ததாக அவருடைய வரலாற்றில் பார்க்கிறோம். அதுபோல அதாவது புத்தர தந்தை இருக்கிறாரே, புத்தர தந்தைக்கு 2 மனைவியர், புத்தர தந்தைக்கு 2 மனைவி இருந்தது நம்ம என்ன செய்யறோம் வரலாற்றில் பார்க்கிறோம். எகிப்துடைய வரலாற்றில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஈஜிப்டுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய ஃபராவோஸ் கொண்டு வந்தவங்க அதாவது எல்லாருமே பல மனைவியர்கள் 200 பிளஸ் 100 பிளஸ் 50 பிளஸ் மனைவியர்கள் இருந்ததா தான் வரலாறு என்ன செய்யுது. ராம்சஸ் II அவரே 200 மனைவியர்கள் இருந்தா வருது, 100 பிளஸ் குழந்தைகள் இருந்ததாக வரலாறு வருது. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல வந்தது, முஸ்லிம்கள் வரலாற்றில் வந்ததுல உலக வரலாற்றில் இருக்கக்கூடிய, அதாவது இதை பத்தி பேசுற டைம்ல முஸ்லிம்களை பத்தி பேசுற நினைச்சப்பட மனித சமுதாயத்தோட எங்கட எல்லாருடைய மூதாதையர்களை பத்தி தான் பேசணும். பார்க்கிறவங்க என்ன செய்யணும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இது முஸ்லீம் எல்லா சௌர்கள் பார்த்தாலும் எல்லாருடைய மூதாதையர் பார்த்தா இது என்ன செய்யுது பேசப்படுகிறது. அப்ப இதுக்கெல்லாம் டிஃபென்ஸ் பண்றது இல்லை, மூதாதையர்களை பத்தி இதை டிஃபென்ஸ் பண்றது இல்லை. அந்த காலத்து சூழ்நிலை அந்த காலத்து சூழ்நிலை இந்த காலம் தான் மிச்சம் மோசமா என்ன செய்யுது இருந்துகின்றிருக்கு. அப்போ இதை நம்ம அவர்களுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை எகிப்திய மன்னர்கள் அப்படின்னா ஒரு பட்டியலை நம்ம என்ன செய்யலாம் அதுல எடுக்கலாம். அதே போல ஹம்முராபி, அதாவது நெபுகத்நசர், இதெல்லாம் அதாவது பாபிலோனிய அந்த ஆட்சியில் மெசொப்பொத்தேமியா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களும் பல மனைவியர்கள் இருந்ததான பல செய்திகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். பாரசீக மன்னர்கள் தாரியாஸ், அது போல அதோடு உள்ள என்னது சர்க்சஸ், இது இப்படி தாரியாஸ் எல்லாம் இந்த பாரசீக மன்னருடைய லிஸ்ட்ல வரக்கூடியவர். கடைசி வரை ரசூலுல்லாஹ் காலத்துல ஆட்சி வீழுகின்ற வரைக்கும், அந்த அபூபக்கர் உமர் காலத்துல ஆட்சி வீழுகின்ற வரைக்கும் இருந்தவர்கள் எல்லாருமே என்ன பல மனைவியர்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். 1 2 3 4 அல்ல, 100 200 300 400 இப்படி மனைவியர்களோடு என்ன செஞ்சுக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறார்கள். பிளஸ் அடிமை பெண்கள் அப்படி என்ற பகுதியோடையும் வெய்ப்பாட்டிகள் என்று வேறவாகவும் என்ன செஞ்சுக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்பது கிரேக்க நாகரிகம் அப்படின்னு எடுத்து பண்ணீங்கன்னா மன்னர் பிலிப், அலெக்சாண்டர், தொலமி, இவர்கள் எல்லாம் தொலமின்னு சொல்றவங்க அந்த அலெக்சாண்டரியால இருந்து இங்க அதாவது கிரேக்கத்திலிருந்து ஈஜிப்ட்ல பராவோஸ்னு பேர் சூட்டிக்கொண்டு வாழ்ந்த மன்னர்கள் அந்த தொலமி அல்ல, சரியா? அப்போ இவர்கள் எல்லாம் பல மனைவியர்கள் என்ன செஞ்சாங்க, இவர்கள் பல மனைவியர்களை வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதுல பிலிப் 2 என்ன 2ஆம் பிலிப், அதாவது 7 மனைவியர். அதுபோல் அலெக்சாண்டர் 3 மனைவி. அப்புறம் தொலமி 1 என்று சொல்றவர், அதாவது 1ஆம் தொலமி என்றவர் பல மனைவியர்கள். பராவோஸ் பேர் சூட்டி கொண்டவங்க, அவங்க அசல்ல பராவோஸ் அல்ல. அவர்கள் ரோம பேரரசு தடை செஞ்சாங்க. இங்க கிறிஸ்தவம் வந்துதான் இது தடை செய்யப்படுது. அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஜூலியஸ் சீசர் பல மனைவியர்கள். அதே போல அவர்கள் சகோதரி திருமணம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, கிளியோபேட்ரா. அவங்க வரக்கூடிய அரசியலுக்கெல்லாம் கிளியோபேட்ரான்னு பேர் இருக்கும். அவங்க எல்லாருமே சகோதரர்களை திருமணம் முடிக்கல. கிளியோபேட்ரா 1 2 3 4 அப்படின்னு போனீங்கன்னா எல்லாருமே யாரு சகோதரர்களை திருமணம் முடிச்ச ஒரு வரலாறு நீங்க என்ன செய்யலாம் அதுல பார்க்கலாம். அதே போல அகஸ்டஸ், வெஸ்பாசியன் என்று சொல்லக்கூடிய ரோம பேரரசர் எல்லாருமே பலர் திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அப்படின்னா இது நான் மன்னர்களையே எடுத்துட்டு சொல்றேன். என்னன்னு சொன்னா மற்றவர்களுடைய வரலாறு எழுதப்பட மாட்டாது, மன்னர் வரலாறு இருக்கு, முக்கியஸ்தர் வரலாறு எழுதப்பட்டிருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா மன்னர்கள் அனுமதி என்று வார டைம்ல மக்கள் அன்றைக்கு மன்னருடைய மார்க்கத்துல தான் இருப்பாங்க. மன்னருடைய மார்க்கத்துல இன்னைக்கு மன்னருடைய மார்க்கத்தில் இல்ல, ஆட்சியாளர் மார்க்கத்தில் இல்லாம வேண்டிய மார்க்கத்தில் இன்றைக்கு இருக்கலாம் என்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அன்றைக்கு அப்படி இல்லை, மன்னர் என்ன சொல்றாரு அந்த மார்க்கத்துல எல்லாருமே இருக்கணும். இல்லைன்னா மன்னர் என்ன செய்வாரு எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார் அப்படின்றத பார்க்கிறோம். இஸ்லாம் வந்த பின்னால்தான் முஸ்லிம்கள் தான் முதலாக இஸ்லாமிய ஆட்சி இருந்து கொண்டே மற்றவர்கள் கீழே என்ன செய்யலாம், கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், யூதர்கள் இருக்கலாம், எல்லா மதத்தவர்களும் இருக்கலாம் என்றது முதலாவது கொண்டு வந்து இஸ்லாம் தான். அது கூட தெரியாம தான் என்னது மத உரிமை அது இதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அது வரைக்கும் வாழ்ந்த மன்னர்கள் எடுங்க பாப்பா, நீங்க குகைவாசியோட சம்பவத்தை எடுங்க, இன்னமுள்ள மூசா அலைஹிஸ்ஸலாத்து சம்பவத்தை எடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து நீங்க இருக்கக்கூடிய எந்த சம்பவத்தை எடுத்தாலும், மக்காவாசியோட சம்பவத்தை எடுங்க, எதை எடுத்தாலும் அங்க ஆட்சியாளர் என்ன இருக்கிறாரோ அது கீழே என்ன செய்யணும் இருக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கு என்ன அநியாயம் தான் நடக்கும். இஸ்லாமிய மார்க்கம் வந்ததுக்கு பின்னால்தான் அதுக்கு கீழே பலர் என்ன செய்யலாம்
இருக்கலாம். பல மதத்தினர் அவங்களோட மதத்தை பின்பற்றிக்கன்னு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்யும் அங்க செய்து கொண்டிருக்கும் என்ற முதல் சப்ஜெக்ட் வந்துச்சு. அதுக்கு பிறகு அதிலிருந்து இவங்க படிச்சுக்கிற நாகரிகம் தான் இது. ஆனா அதை என்ன செய்ய மாட்டாங்க, அதை நம்ம தெரியாதனால, சில நேரத்தில் வரலாற்றுடைய படிச்சிருந்தாலும் நுணுக்கத்தை நம்ம பிடிக்காதனால நமக்கு என்ன செய்வோம், அதை நம்ம புரியாமல் இருந்து கொண்டிருப்போம். அதுபோல இந்திய மன்னர்களை நம்ம தசரத மன்னர் எடுத்துக்கிட்டா 3 மனைவியர் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 60,000 அது வரலாற்றில் பொய்ன்னு சொல்றாங்க. ஆனா சிலர் வந்து 60,000 தவறாக இருந்தாலும் சரி, பல ஆயிரக்கணக்கான மனைவியர்கள் இருந்தது கன்ஃபார்ம். இது எல்லாமே அவர்களுடைய கமெண்ட்ரி புக்குல வந்தது. சரியா, 60,000 பிழை. அது வந்து என்ன, சுவாமி என்ற வார்த்தை என்ன அதுல வந்தது கணவன், அப்படி சுவாமி என்ற கணவனுக்கு சொல்லப்படுகிறது. அதனால மனைவிகள் என்ன என்று நினைச்சிட்டாங்க. இல்ல அந்த ஊர் மக்களுடைய மொத்த தொகையே பெண்கள் அவ்வளவுதான் இருந்தாங்க இல்லைங்களா, அவ்வளவு பேர் மனைவியாக இருந்தான்னு சொல்றது பிள்ளைன்றாங்க. ஒரு நியாயமான வாதமாக என்ன செய்து அது இருக்கு. ஆனா பல மனைவியர்கள் இருந்தார்கள் அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். இது வந்து ராமாயணர் காலம். அடுத்தது சந்திரகுப்த மௌரியர். இவருக்கு வந்து பல மனைவியர் இருந்தது. அசோகருக்கு 5 மனைவியர், அதாவது இருந்த 5+ மனைவியர் அப்படின்னா என்ன, இன்னும் உள்ள நிறைய பல மனைவியர்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்ம போற்றக்கூடிய எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மன்னர்களா போற்றக்கூடியனா சமுதாயத்தில் வரலாற்றில் வச்சு பார்க்கக்கூடிய எந்த மன்னர், எந்த தலைவர், எந்த நபியோடைய வரலாற்றில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பலதார திருமணத்தில் விதிவிலக்கு காண இயலாத அளவுல என்ன செய்யுது, எல்லாரும் இருந்தீங்க. அவர் செஞ்சார் இவர் செஞ்சார்ன்றது இல்லை, விதிவிலக்கு காணும். அப்ப எப்படி இல்லாம போச்சு, இல்லாம போகல. இதுக்கு வந்து வேறொரு ரூட்டை திறந்துட்டாங்கன்னு அர்த்தம். சமுதாயம் நாசமா போகுதுன்னு அர்த்தம், கேடு கெட்டு போகுதுன்னு அர்த்தம். திடீர்னு இப்படித்தான் தீவு கண்டுபிடிக்கப்படாம, சரியா, எங்க கெட்டு பேத்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஓல்ரெடி தீவு ஒரு உதாரணம் தானே தவிர அது எக்ஸப்ஷனல் இல்ல. நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வளமையான சட்டத்தின் விதிவிலக்கெல்லாம் இல்ல. அப்படித்தான் சமுதாயம் அங்க போயிட்டு இருக்கு. இது கண்டு அடையாளம். இதை வச்சு நீங்க முடிவெடுத்துக்கொள்ளணும். இது ஒரு தீவு அல்ல. உலகமே சிஸ்டம் என்ன செஞ்சுட்டு மாறி போயிட்டு முக்கியமான தலைவர்கள், உரிமையை பேசக்கூடிய, உரிமை வகுக்கக்கூடிய தலைவர்களுடைய நிலைமை இப்படி ஆகிருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அதாவது இவங்களோட சம்பந்தப்படாத உலக நாகரிகம் என்ற பகுதியோடு சம்பந்தப்படாம கடைசி கால பகுதியில் வந்து இணைஞ்சவங்க தான் யாரு, அதாவது தாத்தாரியர்கள், மங்கோலியர்கள். அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெங்கிஸ்கான், அவர் பல மனைவியர்கள், ஆயிரக்கணக்கான அடிமை பெண்கள் என்றது வந்து சட்ட ரீதியாக என்னது அனுமதிக்கப்பட்டிருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்ன, அதாவது ஹன்னிபல், அவர் ஹன்னிபல், சரியா, அவர்களும் பல மனைவியரோடு இருந்தது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது போல நிறைய நான் வந்து கொஞ்சம் விட்டுட்டு தான் என்ன செய்யறேன் அந்த இதுல சொல்லிட்டு வரேன். அதே போல கிரேக்க தத்துவ ஞானிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, மன்னர்கள் இந்த விதிவிலக்க எடுத்து வந்தா சாக்ரட்டிஸ், அவருக்கு 2 மனைவி, அவருக்கு 2 மனைவி இருந்தா வரலாறு சொல்றது. அதே போல பெரிக்லிஸ், அவருக்கு மனைவி, அது போல என்னது அடிமை பெண்கள் இருந்ததாக வரலாற்றுல என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தேடி யாராவது கன்ஃபார்ம் பண்ண நினைச்சா அவங்க என்ன செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரோம தலைவர்கள் என்று நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மார்க் ஆண்டனி, அது போல என்னது சுல்லா, போம்பே, இவர்கள் எல்லாருமே 5 மனைவியர் 6 மனைவியர் இப்படி பல மனைவியர்கள் வைத்தவர்களாகத்தான் முக்கிய வரலாற்று என்னது இந்த புரட்சியோடு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் இவர்கள் தான், மார்க் ஆண்டனி எல்லாம். அதனால அவங்களோட பேரை பின்னாலே என்ன செஞ்சுப்பாங்க, பலருடைய பேரை பின்னால வச்சிருப்பாங்க. சீன மன்னர்கள் எடுத்துக்கிட்டு சீன மன்னர்களுக்கு வந்து இதுல இதே மாதிரி, அதாவது விதிவிலக்கே இல்லாத அமைப்புல அவங்க என்ன செஞ்சாங்க, நடந்து கொண்டார்கள். சின்சி ஹுவாங், அதே போல ஹான் வு, அப்ப அவங்கள்ட்ட உங்களுக்கு தெரியும் நிறைய இனத்தை வைக்கிறாங்க. அதாவது ஹன் வந்து மிக முக்கியமான இது. அதே போல என்ன, அதாவது இப்ப முஸ்லிம்களுக்கு என்னது நிறைய அநியாயங்கள் நடந்துட்டு இருக்குமே, அதாவது இந்த ஷிங்ஷியாங் மாநிலத்துல, சரியா, இவங்க இங்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட சீனாவை எனக்கு தெரிஞ்ச ஞாபகத்தில் ஒரு 30-40 இனக்குழுக்கள் அவங்கள இருக்கு. இந்த ஒவ்வொரு இனத்தவர்களுடைய ஹான் வந்து ஒரு அந்த இனத்தை சார்ந்த ஒரு பேர். அதே போல லியூபாங், இவர்கள் எல்லாருமே பல மனைவியர்கள் பிளஸ் வைப்பாட்டிகள் அப்படி என்று வரலாற்றில் செய்யும். அப்ப எழுதி வச்சுக்கிறாங்கடா, அர்த்தம் என்ன, அது அன்றைய மரபு, அன்றைய சமூகம், அந்த சமுதாயம் அங்கீகரிச்சது, மன்னர்களுக்கு முடிச்சு கொடுக்க விரும்பினாங்க, முக்கியஸ்தர்கள் எல்லாரும் திருமணம் முடிச்சாங்க, யாரும் என்ன செய்யல, அன்றைக்கு ஒரு குறையா பார்க்கல. பெண்கள் அதை தவறா பார்க்கவும் இல்லை. அநியாயங்கள் நடந்தா பேசினாங்களே தவிர பெண்கள் தவறா பார்க்கவும், அதுதான் இயல்பும். ஒரு திருமணமோ பல திருமணமோ அதுதான் இயல்பும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆப்பிரிக்கா, இப்ப நான் ஈஜிப்ட் எடுத்து எல்லாம் வந்து இருந்தால் நூபிய மன்னர்கள், அதே போல அக்சும் மன்னர்கள், நூபி இருக்கிறார், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நூபி, அதாவது நூபி இனத்தை சேர்ந்தவர்கள். அப்போ கிபித்தி என்று கோப்டிக்ஸ் எங்க இந்த எகிப்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் ஃபேஸ் பண்ணினது கிபித்தியர்கள். அவர்கள வந்து இந்த அதாவது பல மனைவியர்கள் இருந்தா பார்க்கிறோம். அக்சும் மன்னர்கள் அந்த வம்சாவளி மன்னர்கள் எல்லோருமே பல மனைவியர்களை வைத்திருந்தார்கள் அப்படி என்பது உறுதி. அப்போ அதுக்கு பின்னால அதாவது இப்ப வந்து அதாவது இன்னும் நிறைய சொல்லலாம், நவீன இதெல்லாம் நவீனத்துக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் அந்த என்ன சில நேரங்களில் வந்து இதை ஒரு தவறான கோணத்தில் எடுத்துடக்கூடாது. இப்போ பாப்பா ராவல் அவர் வந்து 140 மனைவி வச்சுதான் 8ஆம் நூற்றாண்டுல என்ன செய்யுது இந்திய தலைவர்கள், சரியா.
அது சமுத்திரகுப்தர், அவருக்கு பல மனைவியர் இருந்தா அவர். இவர் கிறிஸ்துவின் 335 375 வரைக்கும். சரியா? அடுத்தது சர்ஹவர்தனர், அவர் 606 647 இந்த கிறிஸ்து. இதுவர் பல ஹர்ஷா விளங்கிட்டா பல மனைவியர்கள் அதாவது வைத்தவர்களை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே போல அதாவது இப்படி சொல்ல போனா இன்னுமே நான் ஒரு பட்டியல் என்ன வச்சுக்கிறது போனா என்ன செஞ்சிரு இன்னும் ஒரு இது போயிடும். அதாவது அகராதியாக தயார்படுத்தக்கூடிய அமைப்பு இவ்வளவு ஒரு அகராதி என்ன செய்யலாம், யார் யார் எவ்வளவு பலதார திருமணம் முடிச்சாங்க, சமூக தலைவர்கள், மன்னர்கள், மத வழிகாட்டிகள், புரட்சியாளர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் என்றதெல்லாம் ஒரு மனைவி என்றா விதிவிலக்க சொல்லி காட்டுறாங்க. இவருக்கு ஒரு மனைவி இருந்தார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. விளங்கிட்டா? நபித்தோடர்ல சொல்லுவேன், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவனுக்கு ஒரு மனைவி இருந்தார்கள். விளங்கிட்டா? அபூ தர்தா ரலியல்லாஹு அவனுக்கு ஒரு மனைவி இருந்தார்கள். அபூதர் அல் கிஃபாரிக்கு ஒரு மனைவி இருந்தார்கள். அப்படியே நம்ம விதிவிலக்கா சொல்லுவோமே, அது மாதிரி விதிவிலக்காக சொல்ல முடிஞ்சவர்கள் இருந்தார்களே தவிர மற்றபடி வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லா மத தலைவர்களும் மதங்களும் பின்பற்றக்கூடிய முக்கியமான தலைவர்களுடைய சமுதாய முன்னோடிகள். இப்போ சில வேளை புத்தர் முடிக்கல, ஏன்னா அவர் ஒரு புத்தர் முடிச்சிருந்தாரு, ஆனா அவர் என்ன இந்த நிலைக்கு போயிட்டார், அவர் முக்தி அடைந்த நிலைக்கு போய்விட்டார் என்கின்ற ஒரு சப்ஜெக்ட் அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு சிந்தனை ரீதியான ஒரு அம்சம். அப்ப அந்த டைம் இல்லாம அதுக்கு முன்னால நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆனா அவர்களுடைய அந்த மார்க்க ரீதியான மத ரீதியான விஷயத்தையும் கருத்து முறைப்பாடு என்ன செஞ்சுட்டு வந்திருக்குது. முடிக்கலாமா இல்லையாண்டு, மத குருமார்கள் முடிக்கலாமா இல்லையாண்டு. மற்றபடி சமூக தலைவர்கள், புரட்சியாளர்கள், அரசர்கள், அதாவது அறிஞர்கள், தத்துவியாளர்கள்டா 1 2 அல்ல, 10 பேர் 20 பேர் 30 பேர் ஏக காலத்துல. சரியா? அப்போ இப்ப நம்ம ஆயிரக்கணக்கில் போனவங்க எல்லாம் என்ன செய்யறோம் இதுல பாக்குறோம் முடிச்சிருக்கிறான். பிளஸ் அடிமை பெண்கள், வைப்பாட்டிகள் என்றெல்லாம் இருந்தா பார்க்கிறோம். சமூக மரபை அப்படி இருந்திருக்கு. இஸ்லாத்தை மட்டும் குற்றம் சொல்றவனுக்கு 2ல் 1 இல்லை. ஒன்றில் மூளை இல்லை அல்லது மூளையை யூஸ் பண்ணவில்லை. விளங்கிட்டா? அதாவது 2ல் 1 தான். அதாவது ஒன்றில் மூளை இல்லை அல்லது மூளையை யூஸ் பண்ணல. என்ன காரணம் சொல்றேன்னா, மூளை இல்லைன்னா பைத்தியம், மூளையை யூஸ் பண்ணலாட்டியும் பைத்திய நிலை இவனா தேடிக்கலன்னு அர்த்தம். அதான் அறிவில்லை. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, இவ்வளவு வரலாறுகளை நீ படிச்சுட்டு இல்ல நாங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத வழிகாட்டி, அதனாலதான் சொல்றோம் மத வழிகாட்டின்னு சொன்னா எல்லாரையும் நம்ம சேர்த்து சொல்லிக்கிறோம். இதுல எல்லாரையும் சேர்த்து சொல்லி மத வழிகாட்டிகளை சொல்லிக்கிறோம், சமூக தலைவர்களை சொல்லிக்கிறோம், நபிமார்களை சொல்லிக்கிறோம், உலகத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் இருக்கக்கூடிய அனைவரையும் இதில் என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லிக்கிறோம். அப்ப இவர்கள் எல்லாருமே இப்படி இருந்தார்கள், முடித்திருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள் என்ற நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அந்த லிஸ்ட்ல வச்சா கூட கடைசி லிஸ்ட்ல வைக்கணும், வச்சா கூட நீ கடைசி லிஸ்ட்ல வைக்கணும். ஏன்னா அத்தனை பேரும் விதவைகள், ஒரே ஒரு பெண்ணை தவிர, ஒரே ஒரு பெண்ணை தவிர அத்தனை பேரும் இந்த டிஃபென்ஸ் பண்ண போற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க பார்த்து கொஞ்சம் இஸ்லாத்துக்கு இறக்கம் காட்டுங்க, அன்போடு நடந்துக்கங்க இஸ்லாத்துக்கு. அப்படியெல்லாம் இல்லை எங்கட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அவர் அந்த அளவுக்குலாம் இல்லை. நீங்க ஏன் இப்படி ஏசுறி, என்ன நீ போய் கெஞ்சி கண்டிக்கிற அளவுக்கு இஸ்லாத்தை இவர் வச்சுக்கிறாரு. நீ முதல்ல தேவையே இல்லை இஸ்லாத்துக்கு டிஃபென்ஸ் பண்றதுக்கு. இஸ்லாம் அது தானாக நிற்கும், அதுக்குரிய அறிவும், அதுக்குரிய மெலுரும், அதுக்குரிய இயல்பும் ரப்புல் ஆலமீனுடைய வகை. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சா 100 முடிச்சிருந்தா அதை முன்னிலையில் நின்று தைரியமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியாக சமூக வழிகாட்டி ரப்புடமிருந்து வந்த வழிகாட்டல் இது. அல்லாவிடமிருந்து வந்த வழிகாட்டல் எதுவாக இருந்தாலும் நம்ம பின்பற்றுவோம். அந்த வழிகாட்டல் நிச்சயமா இயல்பானது, அறிவுபூர்வமானது, முழு சமுதாயத்துக்கும் சாத்தியமானது. வாழ்ந்து பிராக்டிக்கலா காட்டினவர். இவங்க நீங்க சொல்லக்கூடிய எல்லாருடைய வரலாற்றையும் காட்ட முடியாத இவங்க எல்லாம் வச்சிருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது என்ன, அதாவது அந்த புறம் என்ற அவங்க மனைவியர்கள், அவங்க பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓலை வீடுகள்ல வச்சிருந்தாங்க. 9 மனைவியர்களும் அன்றாட வாழ்க்கையில சம்பந்தப்படுற இடத்துல வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தோடு சமூகமாக வாழ்ந்தாங்க. சொல்லிட்டு இன்னொன்று சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, அதாவது பமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, என்னை பின்பற்றுங்கள் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்கள் சொல்றவனுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா உள்ளும் புறமும் மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அத்தனை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மரணித்த பிறகு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லி ரகசியங்கள் எதையும் சொல்லிடாங்கன்னு சொல்லல. அத்தனை கேட்கப்பட்டது, அத்தனை சொல்லப்பட்டதுன்றதை பார்க்கிறோம். அதுல ஏதாவது மாதாவிட சம்பந்தமான சட்டங்கள், உடலுறவு சம்பந்தமான சட்டங்களை எடுத்து வச்சுக்கிட்டு பேசிட்டு பார்த்தீங்களா இதை சொல்லிக்கிறாங்க. தூய்மையா வாழ்ந்த வாழ்க்கையை, சிறப்பா வாழ்ந்த வாழ்க்கையை தானே இதை எடுத்து காட்டுதே தவிர ஒரு கெட்ட வாழ்க்கை மத்தா அஹித்தினி ஃபஹாஷன், என்ன எப்ப நீ மோசமானவராக கண்டிருக்கிறா ஆயிஷாவே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இவங்க பெற்று கெஞ்சிட்டீங்கிறாங்க. வழங்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக ஆசைக்காக திருமணம் முடிக்கல. திருமணம் முடிச்சு உலக ஆசை இல்லைன்னா தகுதி இல்லைன்னு அர்த்தம். திருமணம் முடிக்கிறவனுக்கு, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறப்போ உங்க மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க, சரியா? உங்களோட மகளை திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க, உங்களோட சகோதரியை திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க. இப்படி முடிச்சு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஆண்மை இல்லை, அவருக்கு என்ன
ஆண்மை இல்லை, ஆனா நல்ல மனிதர், நல்ல உழைக்கிறாரு, முடிச்சு கொடுங்களேன், விளங்கிட்டா. ரசூல் ஸல்லல்லாஹு மத தலைவர்கள் எல்லாம் ஆசை இல்லாம தான் திருமணம் முடித்து வைத்திருந்தார்கள், வேலை வெட்டி எல்லாத்துக்கும் திருமணம் முடிச்சு வச்ச மாதிரி ஒரு விளக்கம் சொல்லி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு படுமோசமான சிந்தனை. முதல் தகுதியே ஆண்மை ஒருத்தருக்கு, அவருக்கு எல்லாம் இருக்குது, ஆண்மை இல்லைன்னா கேன்சர், திருமண ரத்தாயிரும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தை இது ஒரு கொச்சைப்படுத்தி பேசுற அளவுக்கு வாராங்கன்னா ஆச்சரியம் அறிக்கை. இஸ்லாத்தை பேசுகளை மட்டும் கொச்சைப்படுத்தி என்ன செய்யறாங்க, பேசுறதுக்கு வராங்கன்னா அதை இந்த குரூப் வந்து கெஞ்சி கணிக்கிறாங்க அவங்கள்ட்ட. நீங்க பார்த்து செய்யுங்க ஏதாவது இஸ்லாத்துக்கு அப்படின்ற சொல்லுவாங்க. 6 வயசுல திருமணம் முடிச்சாங்கன்றது 6 நான் இப்ப தேடிட்டு இருந்த அதுதான் லைஃபான செய்தி, அது பலகீனமான செய்தி. நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது. அப்படியா, ஓகே, இது ஒரு மற்ற செய்தியை பார்த்து தூக்கிடுங்கன்றாங்க. சரியா, இப்படி கெஞ்சிட்டிக்கிறாங்க அவங்கள்ட்ட. அப்படின்னா இவருடைய ஆன்மீக பலமும் ஆன்மீக சக்தியும் இஸ்லாத்தை பற்றிய நம்பிக்கையும் எப்படி இருப்பாங்க. இவர்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பா நம்பலுமா? இவர்கள் இதுக்கு பெரிய பெரிய ஆய்வெல்லாம் செய்யறாங்க, இதுக்கு பெரும்பெரும் ஆய்வெல்லாம் செய்யறாங்க, அந்நிய விமர்சிட்டார். புகார்ல வருது, முஸ்லீம்ல வருது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாத்துல மரபாக இருக்கக்கூடிய ஒன்றை நீ லைஃப் ஆக்கினாலும் சரி, குர்ஆனுக்கு முரண் சொல்லி எடுத்துட்டாலும் சரி, நீ தோல்விதான். அவர்களுக்கு முன்னால நீ படு தோல்வி, விமர்சனத்தை ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம், அவ்வளவுதான். இங்க புரிஞ்சுக்கொள்ளணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிஸ்ட்ல எடுத்தா கூட கடைசி வராது, டொட் 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 போட்டு இலக்கத்துல இடையில கொஞ்சம் பேரை நிரப்ப வேண்டியிருக்கு. ரசூலுல்லாஹ் கடைசியில வைக்கும், நீ இப்படி வச்சா கூட அந்த லிஸ்ட்ல ரசூலுல்லாஹ் வரமாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்ச பல திருமணங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனா இது உலகம் மரபு. உலகத்துல இப்படி பலதார திருமணம் முடிக்கிறது ஆணுடைய இயல்புக்கும் என்ன ஆணுடைய இயற்கையான தன்மைக்கும் சம்பந்தப்பட்ட ஒன்றுதான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் இஸ்லாத்துக்கு மட்டும் விமர்சனம் செய்வது இயற்கைக்கு முரணானது, மனிதனுடைய இயல்புக்கும் முரணானது, உலகத்துடைய வளமையான சிஸ்டத்துக்கும் என்ன முரணானது, உலக வரலாற்றுக்கும் முரணானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சிக்கிறது நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நமக்கு சிந்தனை மூளையும் நேர்மையான விமர்சகராகவும் நம்ம இருக்கிறோமான்னு. ஆனா உண்மையான நேர்மையான விமர்சகர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் என்ன முழுமையாக தேடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியில முதல் லிஸ்ட்ல கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. ஏன்னா உண்மையான விமர்சகர், உண்மையான வரலாற்று ஆசிரியர், அந்த லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருந்தேன். உண்மையான வரலாற்று ஆசிரியர்கள் எந்த லிஸ்ட்ல இஸ்லாத்துடைய பலதார திருமணத்தை பார்ப்பார்கள் என்பதை உலகத்துல இயல்பாக நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த வரலாறு நான் வந்து ஓரளவு விரிவா போகணும் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அப்படியே விரிவா போனோம்டா சரி எல்லா மன்னர்களும் முடிச்சாங்க அப்படின்ற லெவலுக்கு தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளவு செய்திகளோட பேர்களோட பலருடைய வரலாறு வந்து பேரு ஆண்டோட அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நாங்க இந்த வரலாறுக்கு பொறுப்பு இல்லை. சரியா, நாங்க இந்த எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தான் எங்களுடைய வரலாறு. நாங்க மற்ற வரலாறுகளை சொல்லலாம், 100% நாங்க எப்படி நம்புவோம்னா குர்ஆன் ஹதீஸ்ல வந்தா மட்டும் தான் என்ன செய்வோம், அதோட மற்ற விஷயங்களை நாங்க மறுக்க மாட்டோம். வரலாறு இருக்கணும், இல்லாமலும் என்ன செய்யலாம், இருக்கலாம் அப்படின்னு. ஆனா உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே லிலித்திலிருந்து ஆரம்பிச்சு வச்சு என்ன இந்த லிஸ்ட் போயிருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல அல்லாஹ் நம்ம இந்த வரலாற்றில் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னால், இது இந்த விஷயங்கள் மனித இயல்பு வரலாறு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அம்சம். பலதார திருமணம் என்பது இது டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மனித இயல்போடு கலந்த உண்டு. திருமணத்தை எப்படி ஒருத்தர் திருமணம் கட்டாயம் முடிக்கணும், முதல் திருமணத்தை ஒருத்தர் இப்படி பேசினாங்களே பாருங்க, பல மன்னர்கள் திருமணம் முடிச்சிருக்காங்க. முதலாவது திருமணம் எவ்வளவு வலியுறுத்தப்பட்டு பேசினா எப்படி அது வந்து ஒரு முறையற்ற வாதமாக இருக்குமோ அதே லெவல் தான் இது. பலதார திருமணத்துக்கு இப்படி நிக்க வைக்கிறது, ஆனா நிர்பந்தம். ஏன்னா ஒவ்வொரு ஆணுக்கும் தன்னை உளரீதியாக தெரிஞ்ச ஒன்றை ஒருவர் வந்து இந்த மாதிரி நடந்துட்டீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கு. ஒரு பெண், ஒரு ஆண் தன்னுடைய ஆணுடைய அந்த உணர்வுல 100ஆக இருக்கிறான் என்று தெரிஞ்சு கொடுத்து ஒரு பெண் விரும்புவார். அது எனக்கு இல்லைன்னு சொல்லி வாதிக்கிற மாதிரி தானே இது. அப்படி வாதிப்பது என்பது எவ்வளவு ஒரு தவறான ஒரு அம்சம். அவன் பலதார திருமணம் முடிச்சோ இல்லையோ, அவனுக்கு ஆசை வந்து எல்லை கடந்த லெவலில் இருக்கு, நான் கண்ட்ரோல் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்றது ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய விரும்புவார். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல இதை ஒரு குறைபாடாக காட்டுறதுக்கு ஒரு சமுதாயம் வருது என்று சொன்னா இவர்கள் யார், இவர்களுடைய சிந்தனை யார், இவர்களை இது எப்ப தெரியுமா அங்கீகரிக்கிறாங்க, சும்மா பேசக்குள்ள அங்கீகரிக்கிறாங்க, இல்ல எழுத்துல வாரக்குள்ள அங்கீகரிக்கிறாங்க. இந்த ஆய்வின் அடிப்படையில் 1872 ஆய்வு செய்ததன் அடிப்படையில் இந்த நபர் தெரிவித்தார், அவர் தெரிவித்தார் என்று சொல்லி ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு மாதிரி எழுதுற மாதிரி வந்துட்டுன்னு வைங்களேன். உடனே வந்து என்ன இப்படியும் ஒரு ஆய்வு வந்திருக்கிறது. ஆய்வில் அவன் யாரு விளையிட்டா, அல்லாஹ்வை நம்பாத, ரசூலை நம்பாத, அறிவை நம்பாத, ஒரு கற்பனைகளை எல்லாம் சொந்த அனுபவங்கள் எல்லாம் தொகுத்து எழுதக்கூடிய குப்பைன்னு விட்டுட்டு போகாம விளையிட்டா மைண்ட் கண்ட்ரோல், செல்ஃப் டெவலப்மெண்ட் சொல்லி குப்பையெல்லாம் தூக்கி படிச்சிட்டு செல்ஃப் எப்படித்தான் செல்ஃப் கண்ட்ரோல் வாச்சிருக்கிறான்னு எனக்கு விளங்கல. அந்த செல்ஃப் கண்ட்ரோல் புக்கை கொண்டு வச்சுட்டு மூளையில வச்சிரு, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை. சரியா, அப்போ ஒரு மனிதன் வந்து எப்படி எதை வளர்த்துக்கணும்னு தெரியாது. இந்த குப்பைகளையும் ஒரு அடுக்கி வச்ச உடனே ஒரு லைப்ரரியில வந்து இப்படி பெருமை அடுக்கி வச்ச உடனே இதெல்லாம் சிந்தனை வளர்க்க நினைக்கிறாங்க. சொல்ல போனால் பழைய அதாவது இந்த ஞானிகள் என்று சொல்லி இந்த பொய்யான விஷயங்களை சிந்தனை ரீதியாக அனுபவ ரீதியான விஷயங்களை கொண்டு வந்து எழுதின புத்தகங்களை தான் இன்றைக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் தத்வீருதாத்னு சொல்லி கொண்டு வந்து மொழிபெயர்த்துட்டிருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல உனக்கு இல்லாம அங்க நீ போய் கண்டிக்கிறேன்டா ஒரு முஸ்லீம் மகனி வெக்கப்படும்.
அல்லாஹ் ரசூல்ட விஷயத்துல முன்மாதிரி இல்லாம கான ஹுலுகுல் குர்ஆன் விளங்கிட்டா? குர்ஆன் அவருடைய ஹுலுக்காது. குர்ஆன் உன்னை பண்படுத்தவில்லைன்னா உன்னை வேற எதையும் என்ன செய்யாது, பண்படுத்தாது. நீ என்னத்துக்கு ஒரு ஆள் சொல்றாரு நான் இந்த புத்தகம் வாசிக்கவே எனக்கு தேவையும் இல்லைன்னு அவரை விரும்புங்க. நீ நிர்பந்திக்கப்பட்டிக்கலாம் நீ வாசிக்கிறதுக்கு, அவர் விரும்பட்டு அவருக்கு எதுவும் கலக்காது. அதனாலதான் சஹாபாக்களை நாங்க பின்பற்றுறோம். என்ன காரணம்? வேற சிந்தனைகள் கலக்காம தூய்மையாக இருந்தவர்கள். இதெல்லாம் கலந்தா என்ன செய்யும், வேற வேற விதமான இதுக்கு போகும். எனவே இஸ்லாம் அடுத்தவர் யமுன்னூன அலைக்கான அஸ்லமும் குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும், இஸ்லாத்துக்கு வந்தார்கள் அவர்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுகின்ற நிலைமைக்கு நீங்க இஸ்லாத்தை என்ன செஞ்சிடாங்க, வைத்து விடாதீர்கள். இஸ்லாம் கண்ணியமான மார்க்கம். இஸ்லாம் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் மிகைத்தவன். இது அல்லாஹு தஆலா உலகத்துல மனிதனுடைய இயல்புகள் இப்படி இருக்கு, அந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா அங்கீகரிச்சு இந்த சட்டத்தை வச்சு திருமணத்தையும் தான் பல திருமணம் என்று பேசக்கூடாது, திருமணத்தையும் தான். திருமணத்துக்கு எதிராகவே போராட்டம். இங்க ஒரு மத தலைவர் எப்படி திருமணம் முடித்தார் அப்படின்ட்டு. அதனால நீங்க நினைச்சிருவாங்க இவங்க விட்டுவாங்க. சரி இப்போ விட்டுருவாங்களே, சரி நான் என்ன கூவ மாட்டேன் இதுக்கு போற விட்டா முட்டையோட சொல்லுவாங்க. வணங்கிட்டா கூவ மாட்டேன்னு விட்டத்தோட விட்டுற மாட்டாங்க. முட்டையிடு, கூவாட்டி நீ கோழி தான், முட்டை போடுன்னு. அப்புறம் கடைசியில் நம்ம முட்டை போடுறதுக்கு ஆபரேஷன் பண்ணி தெரியணும். விளங்கிட்டா என்னண்டு? அதாவது நம்மளே ஒரு இடத்துல விட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இஸ்திஸ்லால் அப்படியே வலிக்கு எடுத்துக்கொண்டே போவாங்க. இஸ்லாஹ் நடக்கும் வரைக்கும், இஸ்லாத்தை விட்டு வெளியே இருக்கும் வரைக்கும். லன் தர்லா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரைக்கும் உங்களே பொருந்திக் கொள்ள மாட்டாங்க. ஏன்னா ஒன்றை விட்டு கொடுத்த உடனே நீங்க அவங்க சேர்ந்துடலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, வத்துலவு துதுஹினு ஃபயுதுஹினு. இது மிக முக்கியமா புரிஞ்சோணும். இஸ்லாத்துல உள்ளவர்கள் நீங்க இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கு கெஞ்சிட்டு கொஞ்சம் விலகிரு. நீ ஒன்னு கெஞ்சிட்டு இஸ்லாம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ற அளவில் இஸ்லாம் பலமானது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிது, நாமே இந்த திக்ரை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் ரப்புல் ஆலமீன் என்ன செய்றான், சொல்லுகிறான். எனவே பலதார திருமணம் மனித இயல்புகளோடு சம்பந்தப்பட்டது, வரலாறோடு சம்பந்தப்பட்டது, அறிவோடு சம்பந்தப்பட்டது. இதை என்னது பல நிபந்தனைகள் அப்படி இப்படி என்றெல்லாம் மிச்ச சத்தம் போட வச்சு எல்லாத்துக்கும் நிபந்தனை வைக்கிற மாதிரி முதல் திருமணத்துக்கு நிபந்தனைக்கு, இரண்டாம் திருமணத்துக்கு நிபந்தனைக்கு தவிர நிபந்தனையை அது ரெண்டாம் தரத்தா கொண்டு போறதுக்கு நிபந்தனை இல்லை. இவ என்னது நிபந்தனை வைக்கிறோம், ரெண்டாவது நிபந்தனை தான் எல்லாத்துக்கும் இருக்குது. அது மாதிரி பலதார திருமணத்துக்கு இருக்கே தவிர இது ரெண்டாம் தரமா கொண்டு போறதுக்கு எல்லாம் நிபந்தனைகள் உங்களோட சிந்தனையில ரெண்டாம் தரமா போறது காரணம் விளங்காம கூட இருக்கலாம். உணர்ந்து கொண்டீங்கன்னா சரியானது. ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.